ஹாய் ஹலோ மக்களே. கடைசியாக ரொமான்ஸ் கேமரா எபிசோட் 8ல் என்ன இருக்கும்னா, இந்த பைக்கு அடுக்கடுக்காக டீம் டிவோர்ஸ் பண்ண காரணம் கிடைக்குது. ஒரு பக்கம் இவனே டிவோர்ஸ் பண்ணணும்னு நினைக்க, இதில் காரணங்களை அடிக்கிட்டே போவ. டிவோர்ஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு டிம்கிட்ட டேரெக்டாக கேட்டாச்சு. டிம்மும் ஓகேன்னு சொல்ல, அடுத்த நாள் டிவோர்ஸ் பண்ணலான்னு போனால், இந்த டிம் நடந்து வரும்போது வேலைக்கு கீழே விழுந்தா என் மண்டையை உடச்சிக்கான். இதனால இவனை ஹாஸ்பிட்டலில் கொண்டு அட்மிட் பண்ண, பை பதறிட்டு நம்ம டிம்மை போய் பார்த்துருப்பான். இப்படி தான் எபிசோட் நம்பர் 8 வந்து முடிஞ்சிருக்கும். வாங்க எபிசோட் 9 வந்து பார்க்கலாம். எபிசோட் 9ஓட ஸ்டார்டிங் சீனில் இந்த டிம்மை தான் அப்படியே பார்த்து பத்திரமா டிஸ்சார்ஜ் பண்ணி எல்லாரும் கூட்டிகிட்டு போயிட்டுருக்காங்க. முக்கியமாக பையி அப்படியே கை தாங்களாக கூட்டிகிட்டு போயிட்டுருக்கான் மண்டையில் அடிப்பட்ட நம்ம டிம்மை. ஹாஸ்பிட்டலுக்கு வாசலில் வந்து நின்றுட்டு பையன் வாட்சை பார்த்துக்கிட்டு, இதுக்கு மேலே டிவோர்ஸ் பண்ண போக வாய்ப்பு இல்லை, நம்ம வேற நாள் போய்க்கலாம் அப்படின்னு சொல்ல, இந்த பக்கம் டிம்மை பார்க்கணுமே அவனுக்கு ஒரே ஆனந்தம். இந்த சைட் திரும்பி இருந்துட்டு, எஸ் இதுதான் நான் எதிர்பார்த்தேன் அப்படிங்கிற மாதிரி குதிச்சிட்டு இருக்கான். இதை பையமே வந்து பார்க்குறான். இவன் இப்படி ஆனந்தத்தில் குதிக்கதை பார்த்துக்கிட்டு, நிஜமாவே நீ வேலைக்கு தான் கீழே விழுந்தியா இல்லாட்டி இதுவும் நடிப்பான்னு கேட்க, இதுக்கு டிம்மா ஆத்தாடின்னு நிஜமாக தான் கீழே விழுந்து என்ன நம்ப அப்படிங்கிற மாதிரி வந்து புலம்பிட்டு இருக்கான். அப்படின்னா சரி, நாங்கள் 2 பேரும் பேக்கரி பார்க்க கிளம்புறோம், நீ டிம்மை பார்த்துக்கோ அப்படிங்கிற மாதிரி நான் சொல்லிட்டு போக, அங்கே இவன் என்னன்னா உங்களால் வண்டியை ஓட்டிகிட்டு போகுமா இல்லை அங்கே ட்ராப் பண்ணிட்டு போவான்னு கேட்க, இதுக்கு டிம்மா பைய இருக்கத்தட்ட என்னால் என்னென்னாலும் பண்ண முடியும், கண்டிப்பாக நானே வந்து காரை ஓட்டிட்டு வீட்டுக்கு போயிடுவோம் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்ல, இதுக்கு இவன் நல்லா தான் வந்து பேசுகிற அப்படிங்கிற மாதிரி சொல்ல, பக்கத்தில் நார்த்து இருந்துக்கிட்டு 2 பேரும் பாய் ஃப்ரெண்ட்ஸாக இருந்தப்போ நீ பேசினதை விட இப்போ எக்ஸாக போகிற டைமில் தான் ஜாஸ்தியாக பேசுகிற அப்படிங்கிற மாதிரி இவங்க 2 பேர் கலாய்ச்சி விட்டுருங்கன்னு போகிறாங்க. டிம் 2 பேர்த்துக்கிட்டையும் நான்லாம் வந்து சும்மா சொல்லலாம், சீரியஸாக நிஜமாக தான் வந்து சொல்லிங்க அப்படிங்கிற மாதிரி இவன் சொல்லி விட்டதை திரும்பவும் உண்மையாக சொல்லின்னு சொல்லிட்டு இருக்க. உனதுக்கப்புறம் தான் டிம் வேலையை ஜாஸ்தியாகவே வந்து காட்டுறான். ஐயோ எனக்கு தலை சுற்றுற மாதிரி இருக்கே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம பையோட ஷோல்டர்லேயே வந்து சாஞ்சி உருட்டிகிட்டே வர, நடிச்சதெல்லாம் போதும் ரொம்பலாம் நடிக்காது அப்படிங்கிற மாதிரி பை சொன்னாலும் கேட்காமே என்னை டைட்டாக பிடிச்சிக்கலன்னு நான் கீழே வந்துடுவேன் அப்படிங்கிற மாதிரிலாம் ஆக்டிங் போட்டு 2 பேரும் வந்து போயிட்டுருக்காங்க. இங்கே கட் பண்ணி நார்த்தையும் காமிச்சோம்னா அவங்க 2 பேரும் பேக்கரிக்கு முன்னாடி வந்து நிற்க, வழக்கம் போல் ஸ்கூட்டிலேருந்து இறங்கும் போது 2 பேரும் ஹெல்மெட்டை மாட்டி மாட்டி விட்டு க்யூட்டாக ரொமான்ஸ் பண்ணிக்க. உள்ளாடி போனோடனே பியூர் என்னென்னா, டே நார்த்து சவுத் ஆஃப்ரிக்கா புதுக்கு உனக்கு ஒரு வாய்ப்பு கிடச்சிருக்கு, நம்ம ஃப்ரெண்டு ஒருத்தன் எங்கே நம்மளை கூப்பிட்ருக்கான்னு சொல்ல, நீ கூட இந்த டிசம்பர் ஸ்டார்டிங்கில் ஃப்ரீயாக தான் இருக்க, நீ கண்டிப்பாக போகலாம், நான் வேணா பேக்கரியை பார்த்துக்க அப்படிங்க மாதிரிலாம் சொல்ல, ஃபஸ்ட்டு நார்த்து ஆஹா சவுத் ஆஃப்ரிக்காவா அப்படிங்கிற மாதிரி ஆனந்தத்தில் கேட்டாலும் கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் அவனுக்கு என்ன தோணுச்சோ தெரில, என்கிட்ட பணம் கூட ரொம்ப இல்லை, நம்ம இந்த பேக்கரியை நடத்தினா கூட டிசம்பருக்குள்ளாடி அவ்வளோ பணத்தெல்லாம் அங்கே போய் செலவு பண்ண வந்து வாங்க முடியாது, அதனால் நான் போகல அப்படிங்கிறது சொல்ல, பியூரா நான் உனக்கு கடன் தரேன் அதை யூஸ் பண்ணி போயிட்டு வான்னு சொன்னான். இல்லை இல்லை வேணாம் இதெல்லாம் சரிப்படாதுன்னு சொல்லிடுறான். நம்மளோட ஃப்ரெண்டுக்கிட்ட நான் ஹாய் சொன்னேன்னு சொல்லிடு சரியா அப்படிமே சொல்லிட்டு, பியூர் அப்படியா சரி டிம் எப்படி இருக்கான் அப்படிங்கிற மாதிரி டிம்மை பற்றி கேட்க, டிம் பரவாயில்ல, டிம்மை பார்த்துக்கிறதுக்கு பையன் வீட்டில் தான் இருக்கான் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லுவான். இவன் என்னத்த போல் பேக்கரியில் வேலை பார்க்க போவ, வெளியே போர்டுக்கு முன்னாடி போய் எனக்கு லாட்ரி டிக்கெட் வேணும் அப்படிங்கிற மாதிரி எழுதி வச்சுருக்கான். இதை பார்த்துக்கிட்டு உனக்கு சவுத் ஆஃப்ரிக்கா போ ஆசை தானே, ஏன் வேணான்னு சொன்னான். இதுக்குமே பியூட்டர்னு எனக்கு காசு கடன் வாங்க ஒரு மாதிரி இருந்து, அதான் இருந்தாலும் எனக்கு சவுத் ஆஃப்ரிக்கா போகணுன்னு ஆசை தான் அப்படிங்கும்போது புலம்பிட்டு இருக்க. பின்னாடி இருந்து ஒரு சத்தம், அப்படின்னா உங்கள் தாத்தா தரக்கூடிய ஆஃபர் உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும் அப்படிங்கும்போது சொல்ல, என்னது ஆஃபரா தாத்தாவா அப்படிங்கும்போது நான் திரும்பி கேட்க, ஆமாம் உங்களை தாத்தா வந்து எம்பேயில் ஒர்க் பண்ண கூப்பிட்ருக்காருன்னு சொல்ல, அடுத்த சீனே தாத்தாவும் டிம்மியும் சொல்லி எல்லாருமே உட்காந்து வந்து பேசிகிட்டு இருக்காங்க. தாத்தா என்னென்னா, இத்தனை நாள் நீனும் பையன் என்னெல்லாம் பண்ணிட்டு இருந்தீங்க நான் பார்த்துட்டு தான் இருந்தேன், நீ எந்த வேலையுமே உருப்படியாக பண்ணிடாத சரியா அப்படிங்கிற மாதிரி திட்ட, உன்னால் தனியாக வந்து சொந்தமாக நிற்க முடியாதுன்னு வேறு திட்டுறாரு. இதுக்கு நாத்தா யாரை பார்த்து என்ன வார்த்தை சொன்னீங்க, என்னால் தனியாக நிற்க முடியும், என்னால் எல்லா வேலையும் பார்த்துக்க முடியும்னு சொல்ல, தாத்தா பதிலுக்கு உன்ட்ட என்ன தான் குவாலிஃபிகேஷன் இருக்குது, நீ இடத்துக்கு வேலைக்கு போகிறேன்னா இந்த டேபிள் துடைக்குது ஜன்னல் துடைக்குது வெயிட் பண்ணிகிட்டு இருக்குது, இதை தாண்டி உனக்கு என்ன வேலை தெரியும்னு கேட்டால், இந்த நார்த் பாட்டுக்கு அப்படியே அமைதியாக முடிச்சுக்கிட்டே இருக்க. சரி இதை கூட விடு, ஒரு வேளை பியூருக்கு வந்து பேக்கரி பண்ண விருப்பம் இல்லாமல் போயிட்டான், பைக்கு வேறு பிஸ்னஸ் வந்துருச்சு, நீ மட்டும்தான் தனியாக இருப்ப, உன்னால் என்ன பண்ண முடியும் அந்த பேக்கரி வச்சுன்னு, பையன் எந்த ஒரு குவாலிஃபிகேஷன் இல்லை அப்படிங்கிற மாதிரி அவன் முன்னாடி வந்து சொல்லி காணிக்க. தாத்தா உடனே ஒரு ஆஃபர் கொடுக்காரு, நீ ஒரு வேளை எம்பேர் கம்பெனியில் நல்லபடியாக வேலை பார்த்து நீ எல்லா குவாலிஃபிகேஷனோடு தான் இருக்க அப்படிங்கிற மாதிரி ப்ரூவ் பண்ணிட்டேன்னு வச்சுக்கோங்க, நான் உன்னை மன்னிச்சிடுறேன், நீ திரும்ப எம்பேர் ஃபேமிலி கூட ஜாயின் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஆஃபர் கொடுக்க. இதை கேட்டதுக்கப்புறம் நான் என்ன வேலை பார்த்தாலும் என் கூடயே தான் வந்து இவன் இருப்பான், இவன் இருந்தால் தான் நானும் வருவேன்னு சொல்ல,
தாத்தா நாத்தோட கண்டிஷனுக்கு ஓகே அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறாரு. அங்கே கட் பண்ணோம்னா 2 பேரும் வெளியே வந்து தான் பேசிகிட்டு இருக்காங்க. இங்கே யூ என்னன்னா, உன் தாத்தா கொடுத்தது நல்ல ஆஃபர் தானே, அக்செப்ட் பண்ணிக்க வேண்டியது தானே வந்து கேட்க. இதுக்கு நாத்தா நீ தான் அப்படி வந்து சொல்லிக்கணும், அவர் 10 வருஷம் அவருக்கு கீழே வேலை பார்த்தா தான் மன்னிப்பின்னு சொல்லாரு. 10 வருஷம் அவருக்கு கீழே வேலை பார்க்க நான் ஓகேன்னு சொல்லியிருந்தா நீ இனி என் கூட சேர்ந்து மாட்டியிருப்ப, உன்னால எங்கேயும் போயிருக்க முடியாது. 10 வருஷம் அவருக்கு கீழே ஒழுங்காக வேலை பார்க்க முடியுமா சொல்லு. அதுக்கும் மேலே நம்ம எம்பேரில் வேலை பார்த்தோம்னா அவ்வளோ பேர் நம்மளை ஃபுல்லாக வந்து கண்காணிச்சிட்டே இருப்பாங்க, அது ரொம்பவும் அன்கம்ஃபர்டபுளாக ஃபீல் ஆகும் அப்படிங்கிற மாதிரி வந்து புலம்பிகிட்டு இருக்கான். இதுக்கு யூ என்னன்னா, எனக்கு என்னமோ தாத்தா தரக்கூடிய ஆஃபர் ரொம்ப நல்ல ஆஃபர் தான் நினைக்கேன். எனக்கு ரொம்ப அன்கம்ஃபர்டபுளாக ஃபீல் ஆகுது. எப்போன்னு தெரியுமா, உன்னை நீ இருக்கக்கூடிய லெவலுக்கு ஏற்ற மாதிரி என்னால் வந்து பார்த்துக்க முடியலை. அதனால் உன் தாத்தா கொடுக்குறது ஒரு வேளை நல்லதாக இருந்ததுன்னா அப்படியே இந்த ஸ்பூனில் ஊட்டி விட்ற மாதிரி நான் அப்படியே உனக்கு கூட்டி விட்ருவேன் பார்த்துக்கோன்னு சொல்ல. நான் ஆச்சரிச்சுக்கிட்டே நான் சும்மா சொன்னேன். அவர் நம்ம கேட்டோன்னே ஓகோ சொல்லிட்டா நமக்கு என்ன ஓர்த்து சொல்லு. அதனால தான் ஒரு 4 மணி நேரத்துக்கு அப்புறம் அவர்கிட்ட பதில் சொல்லலான்னு நினச்சேன் அப்படிங்க மாதிரி விசாரிச்சுட்டே சொல்ல. இங்கே இவன் அப்படியா கதை அப்படிங்க மாதிரி வந்து கேட்கான். இப்படியே அவங்க இங்கேருந்து வீட்டுக்கு போனதுக்கப்புறம் பையன் தான் வந்து காணிக்காங்க. பை ஒரு ஓரமாக உட்காந்து இது வேலை பார்த்துட்ருக்க. டோர் தட்டுற சத்தம் கேட்குது. சரி உள்ளே வாங்க நீங்கன்னு சொல்ல, யாருன்னு பார்த்தா நான் தான். இவன் நாத்தை பார்த்துட்டு எப்பத்துலேருந்து நீ டோரை தட்டிட்டு உள்ளாடி வர வந்து கற்றுக்கிட்டேன்னு கேட்க. நான் டீம் உள்ளாடி இருக்கேன்னு நினச்சேன், ஆனால் நீ மட்டும் தான் தனியாக இருக்க போல இருக்குது. நீ தனியாக பண்ணுறதுதான் நான் சும்மாவே இவ்வளோ வந்திருப்பேன்னு சொல்ல. சரி பேக்கரியில் என்ன ஆச்சு அப்படிங்கிற மாதிரி பை கேட்க. இதுக்கு நம்ம நார்த் என்னன்னா, நான் இன்றைக்கி பேக்கரிக்கே போகலன்னு சொல்ல. என்ன அப்படிங்கிற மாதிரி இந்த பை முழிக்க. ஆமாம், இன்றைக்கி நானாக வந்து தாத்தா ஏதோ ஆஃபர் கொடுத்தாங்கன்னு கூட்டிகிட்டு போனேன். நானும் இவன் தான் வந்து போனோம். நானும் இவன் ட்ரெயினியாக டெம்பேயில் சேர்ந்து 10 வருஷம் ஒர்க் பண்ணணும்னு வச்சுக்கோயேன், அவர் எங்களை மன்னிச்சிருவாரான்னு சொல்ல. பை உடனே ஒரு மாதிரி அமைதியாக சோகமாகறான். அவ்வளோதானா அப்படிங்கிற மாதிரி கேட்க. இல்லையே, நான் உன்னை பற்றி தாத்தாட்ட கேட்டேனேன்னு சொல்ல. நீ முகத்தில் ஆர்வத்தை பார்க்கணுமே, தாத்தா அப்படி நம்மளை பற்றி என்ன சொல்லியிருப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நாத்தையை ஊற்று பார்த்துட்டு இருக்க. நாத்தை என்ன சொல்லலாம்னா, அவன் பெரிய அறிவாளினா அவனை நான் மன்னிக்கிறதுக்காகவே என்ன பண்ணணும்னு அவனுக்கே வந்து தெரியும். இப்படி சொன்னார். நீ மிமிக்ரி பண்ணி வந்து காணிக்க. நானும் கொஞ்சம் மிமிக்ரி ட்ரை பண்ணேன், கொஞ்சம் கோலாகலமாக ஆயிடுச்சு. இங்கே பையன் என்னன்னா, அப்படின்னா அவர் என்னை மன்னிக்கணும்னு யோசிக்கல, அதனால தான் உனக்கு இப்படி ஒரு ஆஃபர் கொடுத்த மாதிரி எனக்கும் கொடுக்கல அப்படிங்கிற மாதிரி சோகமாக இவ்வளோ நேரம் இந்த தாத்தா என்ன சொன்னார் நார்மலாக கேட்டிருந்த பையன் மூஞ்ச தொங்க போட்டுட்டு இந்த ரூம்லேருந்து போகும்போது லைட் ஆஃப் பண்ணிட்டு போன்னு சொல்ல. 7 மணி தான் ஆச்சு, நீ போய் தொங்க போறியா அப்படிங்கிற மாதிரி நாற்று கேட்க. ஆனால் அங்கேருந்து பதில் இல்லை. அடுத்த நாள் காலையில் இவங்கெல்லாம் சாப்பிட்டுட்டு இருக்க. இவங்களெல்லாம் பார்த்துட்டு என்ன யூனிஃபார்ம் போட்டுருக்கீங்கன்னு கேட்க. ஆமாம், நாங்கள் என் பேரில் வேலை பார்க்க போகிறோம்ல, அதான் யூனிஃபார்ம் நானா கொடுத்தா அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்ல. ஆமாம் பையன் எங்கன்னு கேட்டா, அவன் நைட்டு ஃபுல்லாக என்ன கணக்கு ஏதாச்சும் பார்த்துருந்தானா அப்படிங்கிற மாதிரி நாத்தை கேட்க. நாத்தா இல்லை, அவன் 7 மணிக்கு தூங்க போயிட்டானே அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லலாம். சரி அப்போ நான் அவனை போய் பார்த்துட்டு வரேன்னு சொல்லிட்டு இந்த டிம்பை ஏஞ்சி போக கரெக்டாக வாசல்லேருந்து பை வரான். வந்த உடனேயே இன்னைக்கு வேலைக்கு போகிறதுக்கு முன்னாடி எனக்கு டிவோர்ஸ் தந்துட்டு நீ எங்கேனாலும் போ அப்படிங்கிற மாதிரி சொல்ல. இவன் கையில் பொட்டி பொடிக்கு வீடு வந்திருக்கதை பார்த்துக்கிட்டு, என்ன வீடு மாற போறியா என்ன, அவன் எங்கே போகிற, ஏன் போகிற, டிவோர்ஸ் பண்ணதுக்கப்புறமும் இங்கேயே வந்து ஸ்டே பண்ணிக்கலாம், நான் எதுவும் சொல்ல மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்ல. இதுக்கு நம்ம பையன் என்னன்னா, நாத்தையும் எப்படியும் எம்பியில் வேலை பார்த்ததுக்கப்புறம் அவங்க தனியாக ஒரு வீட்டுக்கு போயிடுவாங்க, நம்ம 2 பேரும் இந்த வீட்டுக்குள்ளே இருக்கிறதுக்கு ஒரு மாதிரி இருக்காது அப்படிங்கிற மாதிரி சொல்ல. அங்கே இருந்த டீம்மு நார்த்து இவுன்னு சொல்லிட்டு எல்லாரும் அப்படிலாம் ஒன்றும் இல்லை அப்படிங்கிற மாதிரி வந்து கத்த. இதுக்கு இந்த பையனா அப்படிதான், அப்படி இல்லாட்டி எனக்கு அப்படிதான், தேவையில்லாமல் எதுவும் பேசாமல் தயவு செய்து எனக்கு டிவோர்ஸ் கொடுத்துரு அப்படிங்கிற மாதிரி சொல்ல. அடுத்த சீன் டிவோர்ஸ் ஆஃபீஸில் தான் நம்ம பை சைன் போட்டு அப்படியே திரும்பி நம்ம டிம்கிட்ட கொடுத்தா, டிம்மை பெண்ணை வாங்கிட்டு சைன் போடுவான்னு பார்த்தா ஐயோ பெண் எழுத மாட்டேங்க பெண் எழுத மாட்டேங்கன்னு அலப்பறை பண்ணிகிட்டு இருக்கான். அந்த ஆஃபீஸரும் அந்த பெண்ணை வாங்கி ஒரு சைடில் எழுதி பார்த்தா அது எழுதுது, திரும்பவும் போடுன்னு கொடுத்தா அது திரும்பவும் எழுத மாட்டேங்க, நீங்கள் தான் பார்க்கிங்களா அதான் எழுத மாட்டேங்கன்னு சொல்ல. அந்த ஆஃபீஸருக்கும் நம்ம பைக்கும் டென்ஷன் ஆகுது, அது எழுதுது நீ தான் எழுதலைன்னு 2 பேரும் கோரஸ் ஆகத்த. இது எல்லாத்தையுமே பின்னாடி உட்காந்து இவ்வும் நம்ம நார்த்தை வந்து பார்த்துட்டு இருக்காங்க. சரி அதானே எழுதலை, நான் இவ்வளோ பெண் இருக்கா, இந்த பெண்லேருந்து ஏதாச்சும் ஒரு பெண்ணை எடுத்து எழுதுன்னு சொன்னான். இவன் எல்லா பெண்ணையும் எடுத்து எழுதி பார்த்துக்கிட்டே எதுவுமே எழுத மாட்டேங்கன்னு வந்து புலம்பிட்டு இருக்கான். அப்படியே திரும்பி நம்ம பையை பார்த்துக்கிட்டு பேசாமல் நீங்கள் டிவோர்ஸ் பண்ணாமல் இருப்போமா அப்படிங்கிற மாதிரி கேட்க. இவன் முறைக்கிறத பார்த்துக்கிட்டு சரி போட்டு தொலைக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அதில் சைனை போட்டு முடிச்சிடறான். இவன் சைன் போட்டதுக்கப்புறம் நம்ம பையோட முகத்தில் ஒரு புன்னையை பார்க்கணுமே, புன்னகை பூவே வந்து அங்கேருந்து தானுமாடுது. இதை பார்த்துட்டு டிம்மோ, நான் டிவோர்ஸ் பண்ணணும்னு விட்டுவேன்னு நினைக்காத, நீ போய் என் கூட தான் இருக்க போகிற அப்படின்னு சொல்ல. நான் மூஞ்சிலையும் முழிக்க விரும்பலை அப்படிங்கிற மாதிரி பை வந்து சொல்லுவான். நம்ம பேக்கரிக்கு போனால் 2 பேர் பார்த்து போமே அப்படிங்கிற மாதிரி டிம் திருச்சிட்டே சொன்னால், நீ உன்னை வேலையை விட்டு தூக்கியாச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்ல. பின்னாடி திரும்பி நாத்த உனக்கு எந்த பிரச்சனையும் இல்லைன்னு வந்து கேட்கான்.
எப்படி ஒருத்தனை வேலையை விட்டு தூக்கிட்டு அப்புறம் வந்து ஓனர்கிட்ட பர்மிஷன் கேட்காராமா, அதுவும் நான் ஓகேன்னு கூட சொல்ல, அதுக்கு முன்னாடியே அந்த சர்டிஃபிகேட் எடுத்துகிட்டு குடுகுடு நீ வெளியே வர. ஆமாம் நீ எங்கே போகிற, உனக்கு எங்கேயாச்சும் ட்ராப் பண்ணணுமா அப்படிங்கிற மாதிரி டீம் வந்து கேட்டா, இல்லை தேவையில்லையே, நான் வேற ஒருத்தவங்களுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன், அவங்க வந்து அவங்க கூட போயிடுவேன்னு சொல்ல, இது உன்னோட ஃப்ரெண்டு இருக்கானே அந்த லூசு பேல் கூடிய போகிறேன் அப்படிங்கிற மாதிரி வந்து கேட்க, இல்லை நான் புதுசாக ஒருத்தவங்க கூட டேட் போகிறேன்னு சொல்ல, எல்லாரும் ஷாக்கி இங்கே வந்து பார்க்கங்க, என்ன டேட்டா அப்படிங்கிற மாதிரி, உன்னோட கஸ்டமர் தானே தேவையெல்லாம் போய் சொல்லாது அப்படிங்கிற மாதிரி டீம் கேட்டா, இல்லை நான் நேற்றுக்கு நைட்டு ஆன்லைனில் அவங்க கூட சேட் பண்ணேன், எனக்கு பிடிச்சிருந்துன்னு பேசிகிட்டு இருக்கும்போதே காலைல அந்த பையன் வந்து இருக்க, அவன் பையனும் கூப்பிட நான் தான் பையன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இவங்கள்ட்ட பேசிட்டு இருந்தவன் கூட குடுன்னு காரில் போய் உட்காந்துக்கானாமா. இது எல்லாத்தையும் இவ்வளோ நேரத்தை டிம்முன்னு பார்த்துட்டு அவங்கள வாயை பிறந்துட்டு இருக்க, முக்கியமாக டிம்மு வைத்தறிச்சல்ல, அவனை பாரு அந்த மூஞ்ச பார்த்த நம்பர் மாதிரியே இருக்குது, இவனுக்கு என்ன ஃபஸ்ட்டு பைத்தியமா இப்படியே வந்து புதுசாக வரக்கூடிய ஒருத்தையும் கூட போவான் அப்படிங்கிற மாதிரி இவங்க கத்திட்டு இருக்க, பின்னாடி நான் தான் ஆமாம் ஆமாம் ஆமான்னு வந்து மண்டி கட்டிட்டு இருக்கான். சரி வா இவங்களை ஃபாலோ பண்ணிட்டு போவோம், நம்ம பைக்கு என்னானாலும் வந்து தெரியாது, அவனை பார்த்தாலே ஆள் சரியில்லைன்னு சொல்ல, இந்த நாட்டை அவனை பிடிச்சிக்கிட்டு, இல்லை எங்களுக்கு என் பேருக்கு வேலைக்கு போக வேண்டியது இருக்குது, நாங்கள் நைட்டு 10 மணிக்கு தான் திரும்ப வருவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அப்படின்னா பையன் கூட அப்படியே தனியாக விடலான்னு சொல்ல வரியா அப்படிங்கிற மாதிரி நம்ம டீம் கேட்க, இதுக்கு நார்த்து என்னன்னா நான் அப்படி சொல்ல வரல, எங்களால் இப்போதைக்கு வர முடியாது, ஆனால் நான் உனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுறேன், கடைசியாக பையன் எங்கே தங்கியிருக்கான்னு அவன்கிட்ட கேட்டு எப்படியாச்சும் உன்ட்ட சொல்லிடுறேன் சரியா அப்படிங்கிற மாதிரி சொல்ல, சரி ஓகே அப்படிங்கிற மாதிரி டீமும் தேங்க்ஸ்ன்னு சொல்லி மண்டியாட்டிக்கேன். அப்படியே போகிற வண்டியை பார்த்து அப்படியே வயிற்றுச்சல குகு அவனுக்கு வந்து நெருப்பு எரிஞ்சிட்டு இருக்கு வயிற்றுக்குள்ளே. அங்கே கட் பண்ணோம்னா பையன் பைக் கூட டேட் பண்ண கூட்டிகிட்டு வந்து அந்த பர்சனும் நல்லா டேட் பண்ணிட்டுருக்க, ஆனால் இவங்க 2 பேரும் டேட் பண்ணதை பார்க்க முடியாமல் இவங்க 2 பேரையும் உழவு பார்த்துட்டு இந்த டீம் பையன் வந்து சுற்றிட்டு தெரியும், அதுவும் நம்ம பைக்கு தெரியாமையே எட்டி பார்த்துட்டு தெரியானே வச்சுப்போமே. இப்போது இந்த பையன் அவன் கூட்டிகிட்டு வந்து பர்சனை பேசிகிட்டு இருக்க, அப்போ பையன் நீங்கள் என்ன வேலை பார்க்கன்னு கேட்க, அதுக்கு அவன் என்னென்னா நான் ஒரு சில ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லாத்தையுமே ஏர்போர்ட் இந்த மாதிரிப்பட்ட இடத்துல எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்ல, நீங்கள் என்ன பண்ணீங்கன்னு பையிட்ட கேட்டா, பை நான் வந்து ஒரு மால் ரன் பண்ணுறேன்னு சொல்லி ஃபஸ்ட் இழுக்கா, அப்புறம் தான் அவன் எனக்கு மாலும் கிடையாது ஒன்றும் கிடையாதுன்னு தெரியுமே, நான் ஒரு பேக்கரி ரன் பண்ண ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்ல, ஓ அப்படியான்னு கேட்க, இவன் பையனுக்கு பசிக்குது உங்களுக்கு பசிக்குதான்னு கேட்க, ஆமாம் உங்களுக்கு என்ன பிடிக்கும் அப்படிங்கிற மாதிரி இவன் கேட்க, இதுக்கு பை எதுனாலும் ஓகே அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம், அப்படின்னா காலையிலேயே மட்டன் சாப்பிடுவோமான்னு கேட்க, காலங்காத்தாலே மட்டனா அது ரொம்ப ஹெவியாக இருக்காது அப்படிங்கிற மாதிரி பை சொன்னா, சரி அப்போ கஞ்சி அது ரொம்ப லைட்டாக இருக்கேன்னு சொல்லுவான், அப்போ நூடுல்ஸ் எனக்கு தெரியும் நூடுல்ஸ் கரெக்டாக இருக்கும்னு அப்படிங்கிற மாதிரி இவங்க பேசிகிட்டு இருக்கும்போதே பின்னாடி இன்னொரு சத்தம், என்னடா சத்தம்னு பார்த்தா இந்த டிம்பை ஒளிஞ்சின்னு பாக்கின்னு சொல்லிட்டு கடுப்பில் ஒரு பக்கெட்டை போய் தள்ளி விட்டுறான் போல இருக்குது, அதனால சத்தம் கேட்டு பை திரும்பி பார்த்து நம்ம டிம்பை கண்டுபிடிச்சிடறான், டிம் எதுவும் தெரியாத ஆள் மாதிரி பின்னாடியே முதுகு காணிச்சிட்டு நிற்க, இவனை பார்த்த அடுத்த நிமிஷமே நீங்கள் சொன்ன மாதிரி நம்ம மட்டனே சாப்பிடுவோம், நான் சும்மா உங்கள்கிட்ட விளையாடினேன் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிட்டு இவன் கையை பிடிச்சி கூட்டிகிட்டு போவேன், இப்படி இவன் கையை பிடிச்சி போயிட்டு இருக்கதை பார்த்துட்டு டிம்முக்கு ஒரே வயிற்றுச்சல், சைன் போட்ட சர்டிஃபிகேட்டில் இருக்கோட இங்கே கூட காஞ்சிருக்காது, அதுக்கல்லே நீ இன்னொருத்தையும் கூட ஜாலியாக சுற்றிட்டுறியா அப்படிங்கிற மாதிரி அவன் அவங்கள பார்த்து வந்து கத்திக்கிட்டு இருக்கான். அங்கே கட் பண்ணி நம்ம நாட்டை காணிக்கணும், அவன் ஒரு இந்தியன் நாட்டு இல்லை அதுக்கும் கீழே ட்ரைனிங் பண்ணதுக்காக வந்து இங்கே ஜாயின் பண்ணியிருப்பான்ல, அப்போது அவனுக்கு மேலே கூடிய ஒரு ஆஃபீஸர் என்னென்னா இங்கே இருக்கக்கூடிய எல்லா பொருட்களோட டீட்டெயில்ஸ் இதில் இருக்குது, இது எல்லாத்தையும் நீ நல்லா படிச்சுக்கோ சரியா, நல்லா வேலை பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்ல, அப்படியே பக்கத்தில் ஒரு பட்டன் இருக்குது, இதை காணிச்சு இங்கே இருக்கக்கூடிய கஸ்டமர்ஸ் உங்களோட சர்வீஸ் வந்து பிடிச்சிருந்ததுன்னா க்ரீன் கலர் பட்டன் கொடுப்பாங்க, அது மூலமாக நீங்கள் இங்கே நல்லா வேலை பார்க்கலாம், இல்லைன்னா ரெட் கலர் பட்டன் கொடுத்தாங்கன்னா நீ வேலையை விட்டு போயிடுது இருக்குன்னு சொல்ல, இவனை அதை பார்த்துட்டு ஐயோ எனக்கு வந்து சோதனை இருக்கேன்னு வந்து முடிக்கான். இவனுக்கு மேலே ஆகும், ஒரு கடையில் வேலை பார்த்துருக்கு, அது டாய்ஸ் கடை போல இருக்கு, அங்கே வந்து சின்ன பொண்ணு அவங்க அம்மா டாய் வாங்கி கொடுக்கலன்னு சொல்லிட்டு அந்த ரெட் கலர் பட்டன் போய் கொடுக்குன்னு கொடுத்துட்டு இருக்கா, என்ன பண்ணுன்னு தெரியாமல் வந்து முழிச்சிட்டு இருக்கான். அங்கே கட் பண்ணோம்னா திரும்ப பையன் தான் காணிக்காங்க, அவன் டேட்டிங்லாம் முடிச்சுட்டு நைட் டைம் தூங்கலான்னு சொல்லிட்டு இவோட வீட்டுக்கு தான் வந்திருக்கான். அப்படியே அங்கே இங்கே இந்த கொசு வராமல் இருக்கணும்னு மருந்து அடிக்கிற மாதிரி பள்ளி எதுவும் வந்துடக்கூடாதுன்னு சொல்லிட்டு எல்லா இடத்துலையும் நல்லா ஸ்ப்ரே பண்ணிட்டு அது வராமல் இருந்தாலே நிம்மதியாக இருப்பேன்னு சொல்லி சோஃபாவில் போய் உட்கார, அப்போ ஏதோ வந்து காலிங் பெல் அடிக்கிற மாதிரி சத்தம் கிடக்கு, யாருன்னு சொல்லி பார்த்தோம்னா நம்ம யுவன் நார்த்தன் தான், 2 பேரையும் உள்ளாடி கூப்பிட்டு வச்சுக்கார, இந்த யூ பேசக்கூட இல்லை டைட்டில் போய் படுத்து தூங்கிடுறான். இதை பார்த்துட்டு நார்த்தம் யூ பாவம் தாத்தா என்னையாச்சும் ஒரு நல்ல டிபார்ட்மெண்ட்டில் போட்டார், யுவை போய் சின்ன பிள்ளைகள் டாய்ஸ் வாங்குறக்கூடிய டிபார்ட்மெண்ட்டில் போட்டார், யூ படாத பாடுபட்டுட்டு வந்திருக்கான் அப்படிங்கிற மாதிரி யூ பற்றி வந்து சொல்லிட்டு இருக்கான். பை நாத்துக்கு பக்கத்தில் போய் உட்கார, நார்த்து என்னன்னா நீ என்கிட்ட இங்கே தங்கியிருக்கேன்னு சொன்னதுக்கு ரொம்ப தேங்க்ஸ், நான் கண்டிப்பாக இந்த விஷயத்த டீம்கிட்ட சொல்லவே மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி ப்ராமிஸ்லாம் பண்ணிகிட்டு இருக்கேன். இங்கே பையன் என்னன்னா அதை வீடு இன்னைக்கு நாள் ஃபுல்லாக என்ன தான் ஃபாலோ பண்ணிட்டு வந்துட்டு இருந்தான், அவனுக்கு
மனசில் பெரிய ஈவன் வந்து நினப்பு ரொம்ப எல்லாத்தையும் கரெக்டாக பண்ணுற மாதிரி அப்படிங்கிற மாதிரி ஃபாலோ பண்ணதையும் பார்த்துருப்பாங்களா, அந்த விஷயத்தை பற்றி வந்து சொல்ல. நாற்று டேட் எப்படி போச்சுன்னு வந்து கேட்கான். ஃபஸ்ட்டு ஒருத்தங்கிட்ட டேட் பண்ணியிருப்பாங்களா, அது என்னமோ ஸ்மூத்தாக போன மாதிரி இருக்குது. அடுத்து ஒருத்தங்க டேட் பண்ண வர அவங்க பார்த்த உடனே நீங்கள் தான் பையான்னு கேட்க, இவன் ஆமான்னொடனே அவன் முடியல இருக்கக்கூடிய ஏதோ ஒன்று சரி பண்ணி விட்ற மாதிரி முடிய நிற்கிறது என்ன, அவன் கண்ணத்தை பிடிச்சி கிள்றது என்ன, இடுப்பு பிடிச்சி கிள்ளிட்டு நீங்கள் ரொம்ப க்யூட்டாக இருக்கீங்க ஆனால் கொஞ்சம் குளிப்பு இருக்க மாதிரி இருக்குன்னு வேற இவன் குழுன்னு பேசிகிட்டு இருக்க. இது எல்லாத்தையும் தூரத்துலேருந்து டிம் பார்த்துட்டு அவனுக்கு வயிற்றுச்சலாக இருக்குது. லைட்டாக டிஷ்யூ பேப்பர் எடுத்து தண்ணி சின்னதை தொடச்சாலே என்ன டிம் பையன் வந்து குதின்னு குதிப்பான். இவன் இப்படிலாம் பிடிச்சி பேசிகிட்டு இருக்க, இவனால் தடுக்க முடியாமல் வந்து கொந்தளிச்சு போய் உட்காந்துருக்கான். சரி, ஒருத்தையும் தான் டேட் பண்ண போகிற இடத்துல எப்படி இருக்கான்னு பார்த்தா இன்னொருத்தையும் அதுக்கு மேலே இருக்கான். நடந்து வரும்போது தெரியாமல் ஒரு பையன் இவனை இடிச்சிட, அவனை பிடிச்சி வச்சு எவ்வளோ தைரியம் இருந்தால் என்னையும் வந்து இடிப்பேன், எவ்வளோ பெரிய ஆள் தெரியுமான்னு சொல்லி அவனை பிடிச்சி வச்சு மிதின்னு மிதிச்சிட்டு இருக்க. இதை ஃபஸ்ட்டு பை பார்த்துட்டு தடுக்கலான்னு போகிறான். அதுக்கப்புறம் இவனை பார்த்த பயத்தில் இவன் குடுக்குடுன்னு ஓட, இதை பார்த்துட்டு அந்த பர்சனை இவனை துரத்திட்டே வந்து ஓடும். இது எல்லாத்தையும் நாற்று சொல்ல, நாற்று கேக்கே பயமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிகிட்டு இருக்கான். பை நாற்றுக்கிட்ட, எனக்கு அவங்க கூட இருக்கும்போதெல்லாம் கம்ஃபர்டபுளாகவே ஃபீல் ஆக மாட்டேங்குது, பத்தத்துக்கு உங்கள்கிட்ட என்ன பேசுன்னு கூட எனக்கு வந்து தெரியலை. இதில் வந்த பாதி பேரையும் நான் வந்து பார்த்தோன்னு ரிஜெக்ட் பண்ண மாதிரிப்பட்ட ஆளுங்க தான் இவங்க கேரக்டர் எனக்கு பிடிக்காது இவன் புலம்பிகிட்டு இருக்க. நாட் என்னன்னா, சரி வீடு அப்படின்னா எனக்கு கொஞ்சம் ஃப்ரீயாக இரு, அப்புறம் நம்ம இந்த டேட் பண்ண விஷயத்தெல்லாம் பார்த்துக்கலாமேன்னு சொன்னான். இவன் திரும்ப ஒரு மாதிரி ஃப்ளாஷ்பேக் போகிறான். டிம்முக்கு இப்போ அடிபடுறதை பார்க்கும்போது எனக்கு அப்படியே பதறிடுச்சு. எனக்கு கையும் ஓடலை காலும் ஓடலை. கிட்டத்தட்ட அவனை நான் லவ் பண்ணும்போது எப்படி அவனை அடிபட்டுச்சுன்னா ஃபீல் பண்ணியிருப்பேன்னா அந்த மாதிரி தான் நான் ஃபீல் பண்ணேன்னு சொல்ல. அப்படின்னா நீ இன்னும் அவனை லவ் பண்ணுற அப்படிங்கிற மாதிரி நான் சொல்லுவான். இதை கேட்டுக்கிட்டு டிம் எப்பெல்லாம் எங்களோட ரிலேஷன்ஷிப் பற்றி வந்து பேசானோ அவன் சொல்கிறத என்னால் நம்பாமல் இருக்கவே முடியலை. நான் அவனை ரொம்ப நம்புகிறேன், ஏன்னு எனக்கு தெரில அப்படிங்கும் போது இவன் புலம்ப, நீ அவனை லவ் பண்ணுற அதனால நீ அவனை ரொம்ப நம்புற அப்படிங்கிற மாதிரி நாற்று வந்து திரும்பவும் சொல்லுவான். ஆனால் எனக்கு அவன் முகத்தை பார்க்கும்போதெல்லாம் வெட்டிங் அப்போ என்னை ஏமாத்தினது தான் ஞாபகம் வருது. ஒரு வேளை மன்னிக்கிறது அப்படிங்கிறது என்னால் முடியாத ஒரு விஷயமோ என்னமோ எனக்கு தெரில, அதனால தான் புதுசாக யாரையாச்சும் லவ் பண்ணுறது ஈஸின்னு நினச்சேன். நான் லவ் பண்ணதுக்கு டேட்டெல்லாம் வந்து போனேன்னு சொல்லிட்டு இருக்கான். நான் இதுக்கு மேலே என்ன பண்ணேன்னு எனக்கு தெரிலன்னு சொல்லி நாத்தோட அட்வைஸை கேட்க தான் இவன் இப்படி புலம்பிட்டு இருக்கான். இவன் பாதி நேரம் பேசும்போதே நாற்று கொட்டாய் தான் விட்டுட்டு இருந்தான். இவன் திரும்பி பார்க்கும்போது நான் நல்லா படுத்து தூங்கிட்டு இருக்க. அதுக்கு மேலே எதுவும் பேச முடியாமல், சரி நீனும் யூ கூடயே போய் படுத்து தூங்க அப்படிங்கும் போது நாற்று எழுப்பி அனுப்பிவிட, நாற்று யூ பேரை சொல்லி கூப்பிட்டுக்கிட்டே கத்திக்கிட்டே பெட்டில் போய் டயர்டாக படுத்து தூங்குறான். ஏதோ ஒரு வேலை பார்த்துட்டு இருக்க, அப்போ என் ஃபோனுக்கு ஒரு மெசேஜ் வருது. என்னன்னு பார்த்தோம்னா இவன் ஒரு ரேட்டிங் ஆப் டவுன்லோட் பண்ணியிருந்துருப்பான் போல இருக்கு. அதுலேருந்து புதுசாக உங்களுக்கு ஒரு மேட்ச் கிடச்சிருக்குன்னு சொல்லி மெசேஜ் வந்திருக்க. அதை பார்த்துக்கிட்டு உள்ளாடி போனோம்னா ஒரு ப்ரொஃபைல் பிக்சர், அதுவும் கழுத்தை காமிச்ச மாதிரி ஒரு ஸ்டைலிஷ் போஸ்ட்னே இருக்குது. ஆனால் முகம் வந்து தெரியலை. அது கீழே வர ஒரு சில லைன்ஸ்லாம் வந்து இருக்குது. நம்ம மீட் பண்ணோம், நம்ம 2 பேருக்குள்ளாடி ஏதாச்சும் ரிலேஷன்ஷிப் உருவாகணும்னு இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அதுக்கு பல வழிகள் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லி எழுதியிருக்கேன். அதை வாசிச்சோன்னே எனக்கு வந்து பிடிச்ச மாதிரி இருக்குது, ஸ்மைல் பண்ணுறான். டேரெக்டாக சேட் பாக்ஸ்குள்ளாடி போய் என் பாட்டு பேச ஆரம்பிக்க, உங்கள் ப்ரொஃபைல் நல்லா இருக்குன்னு ஃபஸ்ட் இவன் தான் மெசேஜ் அனுப்புகிறான். அதுக்கு அங்கேருந்து ஒரு ரிப்ளை வருது, அப்படியா தேங்க்ஸ், ஆனால் நீங்கள் அவங்க ப்ரொஃபைல் காணிக்கல, நான்லாம் ப்ரொஃபைலை பார்த்த உடனே வந்து அவங்க எப்படிப்பட்ட ஆளுங்கன்னு சொல்லிடுவேன் தெரியுமான்னு வந்து வர, இவ இதை பார்த்துட்டு சிரிச்சுக்கிட்டே, முகத்தை பார்த்து மட்டுமே ஒருத்தங்களை வந்து ஜட்ஜ் பண்ண முடியாதுல்ல, அதை ஜட்ஜ் பண்ணதுக்குன்னே பல விஷயம் இருக்குல்ல நீங்க சொல்ல. ஓ அப்படியா, அப்படின்னா எதுக்காக என்னோட ப்ரொஃபைல் எடுத்து இப்போ என்கிட்ட சேட் பண்ணிட்டு இருக்கீங்க, நீங்கள் எதை பார்த்து என்கிட்ட சேட் பண்ணுறீங்கன்னு கேட்க, இப்படி அங்கே சேட்டிங் வந்து கன்யூஸாக போயிட்டே இருக்குது. சேட் பண்ணலாம் நம்ம பையோட ஃபேஸில் அப்படி ஒரு புன்னகை. சரி, அடுத்த நாள் சேட் பண்ண அந்த பர்சனை மீட் பண்ணலான்னு வேற, அந்த பர்சன் வந்து முதுக காட்டிகிட்டு இருக்க. இதை பார்த்துட்டு, ஏன் நீங்கள் ப்ரொஃபைலில் வச்சுருந்த மாதிரி உங்கள் முகம் இல்லைன்னு சொல்லிட போகிறேன்னு நினைக்கிறீங்களா என்னன்னு சொல்லிட்டு தமாசா தான் இந்த பை வந்து கேட்குறான். அங்கே ஆள் திரும்பினாதான் தெரியுது வந்திருக்குது டிம்மனு. டிம்மை பார்த்தோன்னே பைக்கு வந்து பெய் அரைஞ்ச மாதிரி வந்துருக்குது. டிம்மனா அப்படிலாம் இல்லை, ஒரு வேளை நான் பேச ஆரம்பிக்க முன்னாடியே நீ வந்து இங்கேருந்து கிளம்பிடுவியோன்னு எனக்கு ஒரு பயம், அதனால தான் நான் முகத்தை காட்டாமல் நின்று வந்துருச்சுட்டே சொல்ல. இங்கே பையனா உனக்கு என்னை ஏமாத்தணும் மட்டும் அவ்வளோ ஆனந்தமாக இருக்குமா என்ன, ஏன் இப்படி ஏமாத்துறேன் நீ கத்த. இதுக்கு டிம்மா, நான் எங்கே ஏமாத்தினேன், நான் உண்மையாக தான் இருந்தேன் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லலாம். அந்த ப்ரொஃபைலில் இருந்தது நான் தான் தெரியுமா, அது என்னோட முகம் தான் நீ வந்து சொல்ல. இவன் பதிலுக்கு, நீ ஆர்கிடெக்டானு வந்து கேட்கா. ஆமாம் நான் ஆர்கிடெக்ட் தான், பார்க்குறியா அப்படின்னு சொல்லி ஃபோனில் அதோட சர்டிஃபிகேட்டையும் ஃபோட்டோ எடுத்து வச்சிருப்பான் போல இருக்கு. அதை தூக்கி நீட்ட, ஆனால் பை நம்புற மாதிரி இல்லை. அப்படின்னா எதுக்கு உன்னோட பேர் எம்முன்னு போட்டு வச்சிருந்தேன்னு சொல்ல. நான் தட்ஸ் மீ, இட்ஸ் மீ, அந்த இதில் கூட எம்மை போட்டு இதெல்லாம் என்ன தப்பா சொல்லு, உன்னோட
உன்னோட பாய் ஃப்ரெண்டு கூட உன்னால் கண்டுபிடிக்க முடியல அப்படிங்கிற மாதிரி பையை பார்த்து சொல்ல, பைக்கு வந்து டென்ஷன் ஆகுது. உன்ட்டெல்லாம் பேசி தீர்க்க முடியாதுன்னு சொல்லிட்டு அவன் பாட்டி கிளம்பலான்னு போவேன். இவன் கையை பிடிச்சி நிறுத்தி வச்சுக்கிட்டு, நான் நிஜமாவே உன்னை ஏமாத்தலை, நான் உண்மையை தான் சொன்னேன். அந்த நைட்டு கூட நம்ம 2 பேரும் நல்லா தானே வந்து பேசணும். நான் அப்போ உனக்கு தெரிஞ்ச டீம் அப்படிங்கிற அந்த லெவலை தாண்டி முழுசா நானா பேசினேன். உனக்கு அது பிடிச்சிருந்தது தானே, நீ கூட என்ன நல்லா தானே பேசின, ஏன் இப்போ இப்படி பண்ணுற அப்படிங்கும்போது கேட்டா, நீ தேவையில்லாமல் எதுவும் பேசிட்டு இருக்காதுன்னு சொல்லிட்டு பை சொன்னா, டிம் நம்ம பைக்கு பக்கத்தில் போய் என் கூட திரும்ப டேட் பண்ண வந்தேன்னா உனக்கு என்ன பிடிச்சிருன்னு பயப்படுறியா என்ன அப்படிங்கும்போது சொன்னா, இதுக்கு பையா யாருக்கு என்ன பயம், நீ என்ன நினைக்கலாம் எனக்கு கவலை கிடையாதுன்னு சொல்லிட்டு இந்த பை பாட்டுக்கு அங்கேருந்து கிளம்பலான்னு வந்து போகிறான். அடுத்த நிமிஷமே உள்ளார எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்த டீம் பையோட காலை பிடிச்சிக்கிட்டு, என்னை விட்டுட்டு போகாத, நீ என் கூடயே இரு பேபி, இப்பெல்லாம் நீ என்னை விட்டுட்டு போகலாமா, நம்ம பாப்பா ஒன்று இருக்குது தெரியுமா, நம்ம பாப்பாவை என்னையை விட்டுட்டு இப்படி தனியாக போனால் நாங்கள் 2 பேரும் என்ன பண்ணுவோம், என்னை விட்டு போகாதுன்னு சொல்லி ஒத்த காலை பிடிச்சி வந்து இழு நிறுத்திட்டு இருக்க. சுற்றி இருந்தவங்க எல்லாத்தையும் நம்ம பையும் டீமையும் ஒரு மாதிரி வந்து பார்க்குறாங்க. பைக்குமே எம்பாரசிங்காக தான் இருக்குது. இருந்தாலும் என்ன சொல்லணும்னு வந்து தெரியலை. இங்கே கட் பண்ணோம்னா நாற்றை தான் வந்து காணிக்காங்க. நாற்று என்னன்னா, அவன் பாட்டுக்கு ஒவ்வொரு ப்ராடக்ட்ஸ்லாம் பேர் என்ன, அது எப்படிப்பட்டதுன்னு சொல்லிட்டு உட்காந்து ரிசர்ச் பண்ணிட்டு இருக்கா. அப்படி ஒரு டென்ட்டை தான் வந்து பார்த்துட்டு இருக்கான். அப்போ அந்த இடத்துக்கு ஹேண்டிக்கியா வர, அவங்க நார்த்துக்கு பின்னாடி வந்து, எக்ஸ்கியூஸ் மீ, எனக்கு 10 மாடல்ஸ்லாம் வந்து பார்க்கணும். முக்கியமாக என் பக்கத்தில் இருக்கக்கூடிய இந்த பையன், என்னோட பையன் வந்து ஈஸியாக ஓப்பன் பண்ணி யூஸ் பண்ண மாதிரிப்பட்ட டென்ட்டாக இருக்கணும்னு வந்து கேட்க, இதுக்கு நாத்தா அவ்வளோ ஈஸியாக வேணும் அப்படின்னா நீங்கள் வீட்லேயே இருக்க வேண்டியதானே, எதுக்கு டென்ட் வாங்க வந்தீங்கன்னு கேட்கான். இதை பார்த்துக்கிட்டு இவனை ட்ரெயின் பண்ணிட்டு இருந்த அந்த ட்ரெயினர் வந்து, நீ இப்படியே கஸ்டமர்கிட்ட பேசுவோம், அவங்களோட மன்னிப்பு கீழேன்னு வந்து கத்திக்கிட்டே கஸ்டமரை பார்த்து, அவன் இப்போ தான் புதுசாக கற்றுட்ருக்கான், அந்த மனுஷருங்க அப்படிங்கிற மாதிரி மன்னிப்பு கேட்க, ஆண்டி கேட்க அதெல்லாம் காதலும் இல்லை, இப்போ தான் கற்றுட்ருக்கானா, அப்படின்னா அவன் ஏதாச்சும் உதவாத டென்ட்டை எங்கிட்ட வித்துட்டானா நாங்கள் என்ன பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி வந்து கத்திட்டுருக்கேன். நான் என்ன சொல்லலாம்னா, புதுசாக ஆட்டோமேட்டிக் டென்ஸ் வந்திருக்கு, அது ஈஸியாக இருக்கும், நீங்கள் ஓப்பன் பண்ணிடலான்னு சரின்னு சொல்ல அவன் அட்ஜஸ்ட் பண்ணி வந்து பேசுகிறான். ஆண்டிக்கு ஏன் இன்னும் டென்ஷன் படுத்துகிற மாதிரி, ஆட்டோமேட்டிக் டென்ஸ் எல்லாம் எப்படி இருக்கும், அது நல்லாவா இருக்கும், ஒரு டென் போட ஒரு ஃபீலே இருக்காது அப்படின்னு மாதிரி கத்த. இவன் இப்போ தான் ஒரு டென்ட்டை வந்து பார்த்துட்டு இருந்திருப்பான். அது எதுவும் பிளாஸ்டிக் டென் போல் வாட்டர் ப்ரூஃபும் கூட, அதனால அதை எடுத்து காமிச்சு அதை பற்றி பேச ஆரம்பிக்க, ஆண்டிக்கியா அதை கூட பேச விடாமல், நீ அதை எப்படி டென்ட் போகணுன்னு சொல்லி செஞ்சுக்காணி, அப்போ தான் நான் வாங்கிக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்ல, சரி ஓகே தலை இழுத்துன்னு சொல்லிக்கிட்டு கையில் வாங்கினதை துப்புனு கீழே போடுவான். இது பார்த்தாதுன்னு கூட வந்து இந்த டாசன் வேற அங்கே ஒரு சில பட்டன் வச்சுருந்தாங்களே, அந்த பட்டனை காமிச்சு, ஆமாம் இந்த பட்டனில் எதுக்கு வச்சுருக்காங்க என்ன யூஸ்ன்னு வேற கேட்க, கண்டிப்பாக இன்னைக்கு நாத்தோட சொல்லி தீந்து போல இருக்கு. கட் பண்ணி பையை காமிச்சோம்னா, எப்படியும் இந்த பை நம்ம டிம்மோட பிடியிலேருந்து தப்பிச்சு வந்திருப்பான் போல இருக்கு. ஆனால் டிம் விடாமல் அவனை ஃபாலோ பண்ணிட்டு என்னை டேட் பண்ணி ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ்ன்னு வந்து கிஞ்சிட்டே வந்துட்டு இருக்க. பையால் பொறுத்துக்க முடியல. ஒரு கட்டத்தில் அவனை பார்த்து திரும்பி, எதுக்காக எப்படி நீ வந்து சலன்னு கத்திட்டே வந்துட்டு இருக்க, கொஞ்சம் அமைதியாக வாங்கின்னு சொன்னா. இதுக்கு டிம்மு, நான் அமைதியாக வரணுன்னா நீ டேட் பண்ணுன்னு சொல்ல, அப்படின்னா அமைதியாயிருன்னு சொல்ல, சரி ஓகே இப்போ நம்மளோட டேட் பண்ணினே வச்சுப்போம், இப்போ நம்ம எங்கே போவோம் அப்படிங்கிற மாதிரி பை கேட்டா, அவையும் சுற்றி பார்த்துக்கிட்டு அப்படியே உங்களுக்கு சைட்லேயே வந்து ஒரு ட்ரெஸ் கடை இருக்குது, அதை காணிக்க இங்கே உள்ள போகணுன்னு. இங்கே போய் என்ன பண்ணுவோன்னு பை கேட்டா, இங்கே நிறைய துணி இருக்கும் தெரியுமா, அதுவும் கம்மியான காசில், என்ன மாதிரிப்பட்ட ஆளுங்க இங்கே தான் வந்து ட்ரெஸ் எடுப்பாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்ல, பை பதிலுக்கு, அது சரி இருக்கட்டும், எனக்கு இங்கே இருக்க ட்ரெஸ் எதுவுமே பிடிக்காதேன்னு சொல்ல, டிம்மா அதனால தான் நான் இங்கே போகணுன்னே வந்து சொல்லுங்க, எப்போ பேர் என்னமோ மாலோட ஓனர் மாதிரி ட்ரெஸ் பண்ணி சுற்றுறது, இல்லைன்னா நீ ஆண்டிக்கியா நீ போட்டிருக்க ட்ரெஸ்ஸை பார்த்து கேள்வி கேட்பாங்கன்னு சொல்லி நீ பயப்படக்கூட வேண்டாம், என்ன ட்ரெஸ்னாலும் நம்ம வாங்கி போட்டுக்கலாம், நீ புதுசான ஒரு வெர்ஷனில் ட்ரெஸ் பண்ணதை பார்க்கணுன்னு எனக்கு ஆசையாக இருக்குன்னு சொல்ல, புதுசான ஒரு வெர்ஷனா அப்படிங்கிற மாதிரி பை வந்து ஷாக் ஆகி வந்து கேட்குறான். இந்த ஷாக் குறையதுக்கு முன்னாடியே டிம் பை கிட்ட, உனக்கு என்ன ட்ரெஸ்னாலும் எடுத்துக்கோ, எத்தனை ட்ரெஸ்னாலும் எடுத்துக்கோ, இன்னொரு ட்ரீட்டு அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்ல, இதை பை கேட்டுக்கிட்டு உன் ட்ரெஸ் காசு இருக்கா அப்படிங்கிற மாதிரி கேட்கான். இவனா, என்கிட்ட காசு இருக்குதே, அது மட்டும் இல்லாமல் இங்கே என்ன ட்ரெஸ் எடுத்தாலும் 100 200 தான், அதனால நம்ம பே பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, பை உடனே டிம் கிட்ட, நீ என்ன ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணணும்னு சொல்லலை, நீ எப்போ இப்படி தான் ட்ரெஸ் போடுவே, இல்லாட்டி இதுவும் ஆக்டிங்காக போடுற மாதிரியானவங்க கேட்க, ஐயோ நான் எப்போ இதே மாதிரிப்பா ட்ரெஸ் போடுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, கூடவே என்ன சொல்லலாம்னா, ஒரு வேளை உனக்கு இந்த ட்ரெஸ் ஸ்டைல் பிடிக்கல அப்படின்னா நான் உனக்காக மாற்றிக்க கூட செய்வேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். அப்படின்னா சரி நான் வரேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு 2 பேரும் உள்ளாடி போகிறாங்க. உள்ளாடி போனதான் உண்டு. இந்த டிம் பாட்டுக்கு உற்சாகமா, இந்த ட்ரெஸ் ரொம்ப மெலிசாக இருக்குல்ல, நீ போட்டால் அழகாக இருக்கும்ல, இது ஆண்டிக்கியா எடுக்கிற மாதிரி இல்லை, இது அந்த ட்ரெஸ் மாதிரி இல்லை, இந்த ட்ரெஸ் மாதிரி இல்லைன்னு சொல்லிட்டு ட்ரெஸ்ஸை மாற்றி மாற்றி எடுத்து காமிச்சிட்டு இருக்க. நீ இப்படி காணிக்கதை பார்க்கும் போதே நம்ம பைக்கு வந்து ஒரு மாதிரி ஒரு ஸ்மெயில் வருது.
அப்புறம் பத்தாதுன்னு சொல்லிட்டு எடுத்த ட்ரெஸ் எல்லாத்தையுமே போட்டு பார்க்கலான்னு சொல்லிட்டு விளையாடி போனா இந்த டிம் பையன் ட்ரெஸ் எடுத்துகிட்டு வந்து போடுறதுக்கு வான்னு சொன்னா கௌபாய் ட்ரெஸ் எல்லாம் போட்டு வந்து டான்ஸ் ஆடிட்டு இருக்கான். அடுத்த பையன் வந்துட்டு ட்ரெஸ் பண்ணின்னு சொல்லிட்டு அவனை மாதிரியே கை கட்டி போஸ்ட் எல்லாம் கொடுத்துக்கிட்டு நான் தான் இந்த மாலோட ஓனர் அப்படிங்கிற மாதிரி வந்து டப்பிங் பண்ணி காணிக்கேன். இதை பை பார்த்துட்டு அவன் டென்ஷன்ல என்ன கிண்டல் பண்ணுறேன்னு கேட்க ஆமாம் நான் கிண்டல் தான் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி டிம் சொல்ல வேறு ட்ரெஸ் போய் மாற்றிடுவான்னு சொல்லி 2 பேரும் ட்ரெஸ் எல்லாம் மாற்றிட்டு அது எல்லாத்தையும் வாங்கிட்டு இப்போ தான் வெளியே வந்து உட்காராங்க. வந்து உட்காந்ததுக்கப்புறம் பையன டிம் கிட்ட இது ரொம்ப டயர்டாக இருந்தாலும் ஜாலியாக தான் இருந்துன்னு சொல்ல உடனே டிம் என்னன்னா நீ 4-5 பேர் கூடால டேட் போனி நீத்து அந்தளவுக்கு ஜாலியாக இருந்தவங்க கூடலாம் இல்லாட்டி சுமாராக தான் இருந்தா அப்படிங்கிற மாதிரி கேட்க இதுக்கு பையனா உன்னை விட அவங்க கூட ரொம்ப ஜாலியாக இருந்தேன் தெரியுமா அப்படிங்கிற மாதிரி சொல்ல ஓ அப்படியா இதுக்கு தான் நீ என் கூட ட்ரெஸ் எடுக்கும் போது ஃபுல்லாக சிரிச்சிட்டே இருந்தியோ அப்படிங்கிற மாதிரியும் பட்டுன்னு சொல்லிடுற. பையன் வந்து வாய முடிக்க கூடவே கொஞ்சம் முகத்தை ஒன்று க்யூட்டாக வச்சுக்க இதை டிம் பார்த்துக்கிட்டு நீ முன்னாடிலாம் க்யூட்டாக குட்டி பார்த்து மாதிரி முகத்தை வச்சிருப்பியே அந்த மாதிரியே வச்சிருக்க அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லுங்க. சரி அப்புறம் என்ன வேற என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிற மாதிரி பை கேட்க டிம்மா இதுக்கப்புறம் டின்னர் சாப்பிடுவோம் அப்புறம் கொஞ்சம் ட்ரிங்க்ஸ் பண்ணுவோம் அப்புறம்னு சொல்லிட்டு நம்ம பைக்கு காதுக்கு பக்கத்தில் போய் உனக்கு வேறு ஏதாச்சும் பண்ணனா கூட நம்ம பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி இவன் பெட்டில் பண்ண வேண்டிய விஷயத்தை பற்றி பேசானா இல்லாட்டி வேற எங்கேயாவது சுற்றி பார்க்கலான்னு பேசானான்னு தெரில. இவன் இப்படி காது பக்கத்தில் போய் சொல்ல இந்த பை வேற சிரிச்சுக்கிட்டே ஆமாம் ஆசைதான் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லுங்க. பை டிம் பேசினதெல்லாம் கேட்டு நாங்கள் வந்து போகலான்னு போக டிம் என்னன்னா நீங்கள் வந்து போகலான்னு ட்ரை பண்ணுற நீங்கள் வந்து போனேன்னா நான் எப்படி கத்துவேன்னு உனக்கே தெரியாது முன்னாடி உன் காலை பிடிச்சி கத்தும்போது கத்துனது அதுக்கப்புறம் பின்னாடியே டேட் பண்ணி கத்துனதோட ரொம்ப சத்தமாக கத்துவேன் ட்ரை பண்ணி பார்க்கியா என்ன அப்படிங்கிற மாதிரி வேணும் பார்த்து கேட்க பை இப்படி டிம் அவனை விடாமல் இருக்கிறத பார்த்துக்கிட்டு நீ ஏன் இப்படி விடாப்படியா இருக்க அப்படிங்கிற மாதிரி வந்து கேட்க இதுக்கு டிம் என்னென்ன அமைதியா ஒருவேளை உன் லைஃப்பில் நீ ஒரு பர்சனை மீட் பண்ணுற அவங்க எல்லா விதத்துலேயும் உனக்கு ஏற்றவங்களா இருக்காங்க யாராலேயும் உங்களை ரீப்ளேஸ் பண்ண முடியாத அளவுக்கு இருக்காங்கன்னா நீ கண்டிப்பாக உங்களை விட்டு என்றைக்குமே வந்து பிரிய மாட்டா அவங்களை எந்த சூழ்நிலையும் விட்டும் கொடுக்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல கிட்டத்தட்ட இந்த இடத்துல நான் எனக்கு ரைட்டான ஒரு ஆளை வந்து தேர்ந்தெடுத்தேன் அதை நீ தான் நான் உன்னை விட்டு இங்கே போக மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்ல பைக்கு இதை கேட்டோடனே ஒரு மாதிரி ஹாப்பியாக இருக்குது லைட்டாக ஸ்மைல் பண்ணுறான். இங்கே கட் பண்ணோம்னா நாட்டை காணிக்கணுமே இந்த நாட்டு பையன் அப்பத்துலேருந்தே ஒரு ட்ரெண்டை வந்து போடுறதுக்கு படாது பாடுபட்டுருக்க அன்றைக்கி அதை பார்த்துட்டு ஆனால் வீடு கட்டுறவங்களும் 4 பேரை கூட்டு விடுவோமா இந்த டெண்டை போடுறதுக்கு அப்படிங்கிற மாதிரி கலாய்க்காங்க. நாத்துக்கு டென்ஷன் ஆகி அப்படி உங்களால் டென்ட் கட்ட முடியலன்னா நீங்கள் வீட்டுக்கு போக வேண்டியது தானே இல்லைனா ஏதாச்சும் ஹோட்டலில் போய் ஸ்டே பண்ணியிருந்தானே ஏன் இங்கே வந்தீங்க அப்படிங்கிற மாதிரி கற்றுக்கான். இப்படி அத்தையும் அண்ணனோட மகனா இல்லை தம்பியோட மகனா 2 பேரும் மாறி இப்படி வந்து ஆர்ப்பாட்டம் பண்ணி ஒரு டிபார்ட்மெண்ட்டுக்குள்ளே அடிப்போய் ஆண்டிக்கே என்னடா இப்போ நம்ம யூக்கு பிரச்சனை கொடுக்க போகிறாங்க நம்ம நினைப்போம். உண்மைக்கு அதெல்லாம் ஒன்றும் நடக்கலை. ஆண்டிக்கே அமைதியாக நிற்க பக்கத்தில் டாசான் அமைதியாக இருக்க அமைதியாக நம்ம யூவோ அவங்க வாங்கின பொம்மையை அவங்ககிட்ட கொடுக்கான். பத்ததுக்கு டாசான் வேற பக்கத்தில் அவங்க வச்சிருந்த இந்த பட்டனில் க்ரீன் கலர் பட்டன் கொடுத்து இவங்க சர்வீஸ் நல்லா இருக்குன்னு வந்து கொடுத்துட்டு போக அந்த இடத்துக்கு கரெக்டாக நார்த் பையனை வந்து ஆண்டிக்கே ஒன்று ஏதாவது சொன்னாங்களா என்ன ஏதாச்சும் பிரச்சனையாச்சா அப்படிங்கிற மாதிரி பிரச்சனையான மாதிரி கேட்க இதுக்கு இவ்வளோ அப்படிலாம் ஒன்றும் இல்லையே அவங்க வந்தாங்க டாசானுக்கு ஒரு பொம்மை வேணும்னு கேட்டாங்க நான் எந்த வகையான பொம்மை உங்களுக்கு பிடிக்கும்னு கேட்டேன் அதுக்கேற்ற மாதிரி அந்த பொம்மையை வந்து எப்படி ஒர்க் பண்ணுதுன்னு காணிக்க சொன்னாங்க காணிச்சு பொம்மையை வாங்கிட்டு போகிறாங்க அவ்வளோதான் சொல்ல அப்போ ஏன்ட்டு என்ன கேட்டாங்களோ அதே தான் உன்ட்டையும் கேட்டாங்களான்னு சொல்லிட்டு என் பாட்டுக்கு உடுகுடுன்னு அந்த இடத்துல இருந்து போக எங்கே போகிறான்னு வந்து தெரில. இந்த பக்கம் ஆண்டிக்கு ஏவாக்கான்னு சொன்னால் அவங்க பாட்டுக்கு தாத்தா கிட்ட இந்த நார்த்தை வச்சுட்டு நம்ம என்ன தான் பண்ண போகிறோன்னு தெரில இவன் வளர்ந்ததுக்கப்புறம் இவன் கையில் இந்த மாலை கொடுத்தோம்னா நம்ம மால் பக்கம் தலை வச்சு கூட ஒருத்தரும் படுக்க மாட்டாங்கன்னு சொல்லி அவன் ஒழுங்காக கஸ்டமரை கவனிக்காமல் இருந்திருப்பான்ல அந்த விஷயத்தை பற்றி உங்கள் காட்டு கத்தி நம்ம தாத்தா கிட்ட வந்து சொல்லிட்டு இருக்க அந்த இடத்துக்கு கரெக்டாக நாற்று டோர் தட்டிட்டு உள்ளாடி வரான். அன்றைக்கி அதை பார்த்துக்கிட்டு இப்போ உனக்கு ஏதாச்சும் கம்ப்ளைண்ட் பண்ணுமா என்ன சொல்லு கேட்போம் அப்படிங்கிற மாதிரி அவங்க எப்போயும் கம்ப்ளைண்ட் பண்ண வருவான் அப்படிங்கிற இதுலேயே வந்து சொல்ல இங்கே நாற்று என்னென்னா ஒரு வேளை நீங்கள் நான் டெண்டை ஒழுங்காக அரேஞ்ச் பண்ணி காமிச்சிருந்தேன்னா அதை வாங்கிட்டு போயிருப்பீங்களா என்ன அப்படிங்கிற மாதிரி கேட்க இதுக்கு ஆண்டிக்கே ஆகும் ஆமாம் வாங்கியிருப்பேன் நான் உனக்கு ஹெல்ப் பண்ணலான்னு தான் வந்தேன் ஆனால் நீ என்ன எப்படி நடத்தின அப்படிங்கிற மாதிரி வந்து கேட்க இதுக்கு நாத்தா நீங்கள் என்கிட்ட ஏதோ பிரச்சனை பண்ண வந்தீங்கன்னு நினச்சேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல ஆமாம் உன்ட்ட பிரச்சனை பண்ண வரதான் எனக்கு ஒரு வேலை பார்த்தியா உண்மையை சொல்லணும்னா நம்ம ஜஸ்ட் மாலை சும்மா இப்படி நடந்ததுக்குன்னு நடத்தலை இங்கே வரக்கூடிய கஸ்டமர்ஸ் எல்லாருமே பொருள் வாங்குறதுக்குன்னே வரமாட்டாங்க அவங்க சும்மா சுற்றி பார்க்கலாம் தான் வருவாங்க நம்ம தான் உங்களை நம்ம பொருளை வாங்க வைக்கணும் ஆனால் நீ இப்படி இருந்தேன்னா எப்படி நீ வந்து ஒழுங்காக ஒருத்தங்கிட்ட பொருளை விற்க முடியும். ஃபஸ்ட்டு உன்னோட டிபார்ட்மெண்ட்
அப்பார்ட்மெண்ட்டில் ஆளுங்க வர்றது முக்கியம் கிடையாது, அங்கே வந்து அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிறது ஒன்று முக்கியம்னு சொல்ல. சரி இதை விடு, இப்படி தான் பேக்கரி வச்சுருந்தல, பேக்கரியில் நீ செஞ்ச அந்த ஸ்வீட்ஸ் எல்லாத்தையுமே சாப்பிட்டு பார்த்துருப்ப தானே அப்படிங்கும் போது வந்து சொல்ல. இதுக்கு வேணா முழிச்சிட்டு இல்லை அப்படிங்கும் போது வந்து சொல்லலாம். இன்றைக்கி என்ன சொல்ல வராங்கன்னா, ஒரு வேலை நம்ம செஞ்சோம்னா இல்லை ஏதோ ஒரு கடையில் வேலை பார்க்கோம்னா அந்த பொருளை பற்றின விஷயங்கள் தெரிஞ்சு நம்ம நடந்துக்கணும். ஒரு பேக்கரியில் இருக்கும்போது அந்த பேக்கரியில் நம்ம வச்சுருக்க அந்த ஐட்டம்ஸில் என்னெல்லாம் வந்து கலந்துருக்கோன்னு கூட நமக்கு வந்து ஒழுங்காக தெரில அப்படின்னா ஒழுங்காக பேக்கரி என்ன நடத்த முடியாது. அதே மாதிரி தான் ஒரு ட்ரெண்ட் அவன் விற்கணும்னு நினச்சாலும் அவனுக்கு ஒரு ட்ரெண்டை பற்றின முழு விஷயமும் அது எப்படி போடணும் எல்லா விஷயமும் வந்து தெரிஞ்சிருக்கணும். இப்படி தெரியாமல் இருந்தவனால ஒழுங்காக இருக்க முடியாது அப்படிங்கிற விஷயத்த ஆண்டிக்கியா ரொம்ப ஒரு ஹார்ஷான வேலை வந்து சொல்கிறாங்க. ஆண்டிக்கியா நிஜமாவே ஸ்டார்டிங்லேருந்து இப்படி உருன்னு இருக்கக்கூடிய ஒரு டைப்பா, இல்லைன்னா இவங்க டாசானை தவிர எல்லாட்டையும் இப்படி தான் வந்து பேசுவாங்களான்னு வந்து தெரில. சொல்கிறதெல்லாம் கரெக்டான பாயிண்ட்டாக தான் இருக்குது, ஆனால் சொல்கிற விதம் வந்து சரியில்லை. இவங்க முன்னாடியெல்லாம் வந்து பண்ண விதத்தையும் இப்பவும் பார்க்கும்போது இங்கே இப்போ என்னமோ நல்ல கேரக்டர் மாதிரியே வந்து தோணுது. இதுக்கு அவங்கள சரிதான் போ, நீ இப்படிலாம் இருந்தானே உருப்படவே மாட்ட, தயவுசெய்து இந்த ட்ரெயினிங் ப்ரோக்ராமையாச்சும் ஒழுங்காக வந்து கற்றுக்கோ, அப்போ தான் நீ வாழ்க்கையில் உருப்படுவேன்னு அவங்க சொல்லி திட்டிகிட்டு இருக்க. இவங்க சொன்னதெல்லாம் கேட்டோடனே நம்ம நாட்டுக்கு வந்து அழுகையாக வருது. என் பாட்டுக்கு அழுதுகிட்டே சரி நான் என்னோட வேலையை பார்க்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அழுதுகிட்டே போக தாத்தாக்கு இதை பார்க்கும்போது ரொம்பவும் வந்து கஷ்டமாக இருக்குது. இதெல்லாம் அவரை சம்மந்தப்படுத்தலான்னு போனால் இங்கே ஆண்டிக்கியாவா அப்பா நீங்கள் கொஞ்சம் சும்மா இருக்கீங்களா, இப்போ பேரா வேணும் எதையாச்சும் ஒன்று சொல்லி இப்படி இருக்க வைக்கனால தான் இப்படி இருக்கான். எதிர்காலத்தில் ஒரு கஸ்டமர்கிட்ட இவங்க இப்படி நடந்துக்கிட்டு அவங்க டிக்டாக்ல இந்த வீடியோ எடுத்து போட்டு அவனுக்கு அப்படி ஒரு கெட்ட பேர் கிடைக்கிறதுக்கு இங்கே இப்படி என்கிட்ட திட்டு வாங்கிட்டு உருப்படுற வழி தான் நல்லது, அதனால் நீங்கள் சும்மா இருங்கன்னு சொல்ல. தாத்தாவா அவன் இப்படிலாம் வந்து யார்ட்டையும் திட்டு வாங்கியிருக்க மாட்டான், அவன் இப்படிலாம் வளர்ந்தது கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்லி திரும்பவும் அவனை சமாதானப்படுத்தி ஒரு பாப்பா மாதிரி பார்த்துக்கலான்னு போவேன். நீங்கள் சும்மா இருங்கப்பா, உங்களால் தான் அவன் இப்படி இருக்கான் அப்படிங்கிற மாதிரி ஆண்டிக்கியா தாத்தாவையே அதட்டி உட்கார வச்சிடறாங்க. அப்படி இங்கே கட் பண்ணோம்னா நாத்து பாட்டுக்கு அழுதுகிட்டே பேக்கரிக்கு தான் போகிறான். இவன் அழுகிற சத்தம் கேட்டுட்டு எங்கடா இது பேக்கரியில் திடீர்னு இப்படி ஒரு சத்தம் கேட்குது, ஆவி கீவி வந்துடுச்சா, நான் எந்த ஒரு பவும் பண்ணல, உங்களுக்கு வேணா என்னாலும் தரேன், தயவுசெய்து இந்த இடத்த விட்டு போயிருங்கன்னு சொல்லி இந்த பியூர் பாட்டுக்கு ஆவின்னு நினச்சி புலம்பிகிட்டு இருக்க. பின்னாடி திரும்பி நார்த்தை பார்த்ததுக்கப்புறம் 2 பேரும் பயந்துடுறாங்க. முன்னாடியே இவன் வந்து நிற்க இவன் பதட்டமாமோட அதை பார்த்துக்கிட்டு இவன் பேக்கரிக்கு வந்திருப்பான் போல இருக்கு. இவன் பார்த்தோன்னே இவன் கட்டி பிடிச்சிக்கிட்டு நான் எதுக்குமே யூஸ் இல்லை, நான் எதுக்கு தான் இருக்கேனே தெரில, நான் ஒரு லூசர்னு சொல்லிட்டு அழுதுட்டு இருக்கேன். இவனுக்கு இவன் எதுக்கு அழுறான்னு புரியுது, ஆனால் எதுக்கு அழுறான்னு புரிய மாட்டேங்குது. இதனால் நீ அழும்போது எனக்கு நீ என்ன சொல்கிறேனே புரியலை, கொஞ்சம் தெளிவாக சொல்கிறியா அப்படிங்கிற மாதிரி யூ கேட்க நான் தமிழை அடிச்சுக்கிட்டே எல்லாரும் சொல்கிறது உண்மைதான் இல்லை, நான் ஒரு சரியான லூசரு, நான் இத்தனை நாள் பேக்கரி வச்சுருக்கேன், இருந்தாலும் எனக்கு இந்த பேக்கரியில் என்ன ஐட்டம்ஸ் இருக்குன்னு தெரியாது, என்னெல்லாம் வந்து வச்சுருக்கான்னு தெரியாது, ஒன்றும் தெரியாதுல்லன்னு சொல்லி புலம்ப. இதை பியூர் பக்கத்துலேருந்து பார்த்துக்கிட்டு சரி விடு, நான் உனக்கு வேணா ஒரு ஐடியா தரேன்னு சொல்லி 2 கப்பை தூக்கி வச்சுக்கிட்டு நீ புதுசாக ஒரு ட்ரிங்க் இல்லாச்சும் ஏதோ ஒரு டெசர்ட்டும் வந்து கண்டுபிடிச்சிட்டு நீ தாத்தாட்ட போய் காட்டு, லிஸ்ட்டில் நீனே புதுசாக ஒரு டிஷ்ஷை வந்து கண்டுபிடிச்சி ஆட் பண்ணியிருக்கேன்னு கண்டிப்பாக அவர் ஒன்று நினச்சி பெருமைப்படுவாருன்னு சொல்ல. இந்த நாற்றுக்கு ஒரு உத்வேகம் வருது. அந்த வேகத்திலேயே போய் இந்த நாற்றும் இவன் சேர்ந்து ஏதாச்சும் புதுசாக ட்ரிங்க் கண்டுபிடிக்கலான்னு ட்ரை பண்ண. இவன் கண்டுபிடிச்சதை இவ வேற வந்து குடிச்சு பார்க்கான். அங்கே அந்த வேலையை முடிச்சுட்டு 2 பேரும் வெளியே வர இந்த யூ வந்து அந்த டென்ட் உடனே போட முடியாமல் கஷ்டப்பட்டு இருந்திருப்பான்ல, அதை வாங்கி நாத்தை வந்து காணிக்க நாத்து இதை பார்த்துக்கிட்டு நீ ஒரு டென்ட் வாங்கினா தாத்தா ஒன்றும் மனசிறங்கிற மாட்டாருன்னு சொல்ல. யூ பதிலுக்கு தாத்தா மனசிறங்குறதுக்காகவும் இல்லாட்டி நம்ம ஒரு சேல்ஸ் டார்கெட்டை ரீச் பண்ணோம் அப்படிங்கிறதுக்காகவும் நான் இந்த டென்ட்டை வாங்கிட்டு வரல, நீ இந்த டென்ட்டை ஒழுங்காக வந்து அரேஞ்ச் பண்ண கற்றுக்கிட்டு உன் கஸ்டமர்கிட்ட ஒழுங்காக நல்ல பேர் வாங்குறதுக்காக தான் இந்த கொண்டு வந்திருக்கேன்னு சொல்ல. இதை கேட்டோன்னு நாட்டுக்கு ஒரு ஆனந்தம் ஒரு மாதிரி யூவை பார்த்துட்டு அப்புறம் யூவை போய் வந்து கணத்தில் கிஸ் பண்ணிட்டு யூ நீ தான் இப்போவும் பெஸ்ட்டு அப்படிங்கிற மாதிரி துள்ளி ஊச்சிட்டு இருக்கான். இவன் டென்ட் அரேஞ்ச் பண்ணலான்னு போவ இவன் கஷ்டப்பட்டு இருக்கிறத பார்த்துட்டு யூ ஹெல்ப் பண்ணலான்னு பக்கத்தில் வந்தா நீ ஒன்று ஹெல்ப் பண்ண வராத, பின்னாடி போன்னு சொல்ல. திரும்பியும் கஷ்டப்பட்டு பார்த்துட்டு திரும்ப யூ பக்கத்தில் வந்தா அவனை வெட்டி தள்ளி விட்டு ஒரு வழியாக டென்ட்டை போட்டுடுறான். இவன் இப்படி கஷ்டப்பட்டு டென்ட் போடாத இந்த வழியாக வந்து நானா பார்த்த உடனே வீடியோ எடுத்துகிட்டு இருக்கா. வீடியோ எடுக்கும்போது தாத்தா இதை பார்த்தாரு மனசு உருகிடுவார் அவன் பேருன்னு நினச்சி அப்படிங்கும்போது சொல்லிட்டு தான் ஐயோ நான் பேசுறது இப்போ வீடியோவில் ரெக்கார்ட் ஆயிருக்குமே என்னவா இருந்தா என்னன்னு சொல்ல அதை அழகாக ரெக்கார்ட் பண்ணிகிட்டு இருக்க. டென்ட்டெல்லாம் போட்டு முடிச்சதுக்கப்புறம் நாத்துக்கு ஒரே பெருமிதம். அதுக்கப்புறம் தான் இவன் வந்து கேட்கா இதெல்லாம் எப்படி டென்ட்டை படுத்து தூங்கியிருக்கேன்னு கேட்க. இதுக்கு நான் தூங்கின டென்ட் எல்லாமே ஏசி இருக்கும் கூட ஒரு பெட்டு கூட இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்ல. கூடவே என்ன சொல்லாம்னா இந்த மாதிரி ஒரு டென்ட்டை நானே அரேஞ்ச் பண்ணி நான் இங்கே படுத்து தூங்கினது கிடையாதுன்னு சொல்ல. அப்படின்னா இது வந்து பர்ஃபெக்ட் தான், நம்ம இன்னைக்கு இங்கே படுத்து தூங்குவோம், நீ இப்படி படுத்து தூங்கும்போது எப்படி இந்த டென்ட்டை நீ கஷ்டப்பட்டு அரேஞ்ச் பண்ண, ஒரு நைட்டு ஃபுல்லாக நீ எப்படி ஜாலியாக இந்த டென்ட்டில் படுத்து தூங்கி என்ஜாய் பண்ண அப்படிங்கிற விஷயத்த உன் கஸ்டமர்கிட்ட சொன்னேன்னு வச்சுக்கோங்க, இம்ப்ரெஸ் ஆகி அவங்க உடனே வாங்கிடுவாங்க. நீ ஒரு ஐடியா வேற கொடுத்துட்டு என் பாட்டு டென்ட்டுக்குள்ளே போய் படுத்துறான். நார்த்து நெல் கட் பண்ணோம்னா பையன் டிம்மியும் தான் காணிக்காங்க. நைட் டைம் ஆக டின்னர் முடிச்சுக்கிட்டு அப்புறம் ட்ரிங்க்ஸ் குடிக்கலான்னு சொல்லியிருப்பானே, இப்போ அதுக்கு தான் இந்த டிம்பை ஏற்பாடு
பண்ணிட்டு இருக்கான் போல இருக்கு. அவனே கையால் வெளியே ஒரு பெஞ்சில் உட்காந்து ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கான். என்னத்தெல்லாம் மிக்ஸ் பண்ணுறான், ஒரு ஐஸ் கட்டி மாதிரி உள்ளாடி போட்டு நல்லா ரெடி பண்ணி பைட்ட கொடுக்க, பையா நீ நல்ல ட்ரிங்க்ஸ் பண்ணக்கூடிய இடத்துக்கு கூட்டிகிட்டு போவோன்னு பார்த்தா இங்கேயே என்னை கூட்டிகிட்டு வந்திருக்கேன்னு சொல்ல, இதான் என்னோட ரகசிய பார் அப்படிங்கிற மாதிரி டிம் வேற வந்து சொல்லிட்டு இருக்கான். இதுவரை இதை டேஸ்ட் பண்ணதில்ல, இது என்னோட ஸ்பெஷல் காக்டெயில் தெரியுமா, அதுவும் எல்லாம் உனக்கு பிடிச்ச இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் தான் வந்து போட்டு பண்ணியிருக்கேன், குடிச்சு பாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லுங்க. கூடவே ரொம்ப நல்லா இருக்கும்னு சொல்ல, பை இதை குடிக்க முடியுமா அப்படிங்கிற மாதிரி கேள்வி கேட்க, நீ ஃபஸ்ட்டு குடிச்சு பார்த்துட்டு பேசு அப்படிங்கிற மாதிரி அவன் நீட்டா. பை ஃபஸ்ட்டு ஒரு சிப் தான் எடுக்கான், அதுக்கப்புறம் குடிக்க குடிக்க மடக்கு கொஞ்சம் குடிச்சிட்டே இருக்க, நல்லா இருக்குன்னு வேற சொல்லுங்க. டிம் இதுக்கு சரி சரி எனக்கே தெரியாது நல்லா இருக்கும்னு, ஒரேடியாக போதியா இல்லைன்னு நினைக்கியா என்ன, கொஞ்சம் கொஞ்சமாக குடி அப்படின்னு சொல்லிக்கிட்டு அதை வாங்கி வச்சுக்க. கூடவே என்ன சொல்லாம்னா, ஒரு வேளை போதியானா கூட பரவாயில்ல, நான் பத்திரமா உன்னை காரில் கொண்டு வீட்டில் விட்டுறேன் சரியா அப்படிங்கும்போது சொல்ல, இதுக்கு பையன் என்னன்னா, நான் ஒன்றும் போதியாகலாம் விரும்பலை, நான் இந்த நைட்டு ஃபுல்லாக தெளிவாக இருக்கணும்னு நினைக்கிறேன்னு சொல்ல, அப்படின்னா நீ இதை கொஞ்சம் குறைச்சிக்கிறது நல்லது அப்படிங்க மாதிரி வந்து சொல்லுங்க டிம்மு. சரி இந்த இடம் என்னமோ ஸ்பெஷல்னு சொன்னால் இதில் என்ன ஸ்பெஷல் இருக்குது அப்படிங்க மாதிரி பார்க்கில் கூட்டி வச்சுட்டு பண்ண வேலையை பற்றி கேட்க, இதுக்கு டிம்மா இவன் கையை பிடிச்சிக்கிட்டு அப்படியே ஊஞ்சலில் கூட்டு உட்கார வச்சுக்கிட்டு அந்த மேலே பாரு அப்படிங்க மாதிரி சொல்ல, இவனும் மேலே பார்க்கறதுக்கு முன்னாடி உருன்னு மூஞ்சி வச்சுக்கிட்டு இருக்கான். கிட்டத்தட்ட இஞ்சி தின்ன குரங்கு மாதிரி மூஞ்சி வச்சுட்டு இருந்தாமே, மேலே வானத்தை பார்த்ததுக்கப்புறம் ஸ்மைல் பண்ண ஒரு மாதிரி ஒரு ப்ளசண்டான ஸ்மைல் மாதிரி இருக்குது. அதை அப்படியே ஃபீல் பண்ணிட்டு மேலே நம்ம டிம்மோட ஃபேஸை பார்க்க, டிம் இவன் மேலே பார்த்ததுலேருந்து இந்த பையை தான் பார்த்துருந்துருப்பான் போல இருக்கு. பையனை பார்க்க தெரிஞ்சோடனே ஒரு மாதிரி மூஞ்சி சுருக்கிக்க, இதை பார்த்துட்டு டிம்மும் சிரிச்சுட்டே அவனை வானத்தையே பார்க்கான். இப்படி இந்த கப்பிள்ஸை கட் பண்ணி அந்த கப்பிள்ஸ் இங்கடா டென்ட்டுக்குள்ளே என்ன பண்ணாங்கன்னு பார்த்தா, இவ என்னன்னா அழகா டென்ட்டை வந்து டெக்கரேஷன் பண்ணிட்டு இருக்கான். கலர் லைட்ஸ் என்ன, அங்கே இருக்கக்கூடிய டேபிள் அரேஞ்ச்மெண்ட் என்ன, இப்படி எல்லாமே பண்ணிட்டு இருக்க. இதை நாட் பார்த்துட்டு என்னடா பண்ணுற அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்ல, நீ அமைதியாவா, ஷூ அமைதியாக இங்கே வந்து உட்காரு பார்ப்போம் அப்படிங்கிற மாதிரி இவன் உட்கார வச்சுட்டு, அங்கே பாரு உனக்கு கண்ணுக்கு தெரியுதா, ஐயோ இவ்வளோ பயங்கரமாக இருக்குது பார்த்தியா, அங்கே பாரு நீ 4 தடவை அங்கே ஏதோ ஒன்று ஆச்சரியமாக பயப்படக்கூடிய ஒரு விஷயம் இருக்க மாதிரி வந்து ரியாக்ஷன் கொடுத்து பேசிகிட்டு இருக்க. பத்தாதைக்கு அந்த குட்டி பைனாப்பிளரை தூக்கி நம்ம நாற்றை கொடுத்துட்டு இவன் டாஸ்லேட் அடிக்க, அங்கே பார்த்தியா உனக்கு கண்ணுக்கு தெரியுதா இன்னும் பெருசாக இருக்குது பார்த்தியா அப்படிங்கும் போது வந்து சொல்ல, கூட சேர்ந்து இந்த நாற்று வந்து ஃபஸ்ட் புரியாமல் முடிச்சிருந்திருப்பான். இப்போது ஆமாம் அங்கே ஒரு சிறுத்தை இருக்குது, ஐயோ புள்ளிலாம் இருக்குன்னு சொல்லி இவன் பதற, இவன் என்னன்னா அப்படியே நம்ம நாத்தோட சோட்டலில் சாந்திட்டு ஐயோ எனக்கு பயமாக இருக்காது நாங்களை சாப்பிட்ருமா அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து ரியாக்ஷன் கொடுத்து 2 பேரும் மாறி பேசிகிட்டு இருக்காங்க. நார்த் என்னன்னா நீ ஏன் எப்படி வந்து பண்ணுற அப்படிங்கிற மாதிரி வந்து கேட்க, பதிலுக்கு என்னால் ஒன்று சவுத் ஆஃப்ரிக்காவுக்கு தான் கூட்டிகிட்டு போக முடியாது, ஆனால் சவுத் ஆஃப்ரிக்காவை நீங்கள் வரைக்க முடியும்ல, அதனால தான் நான் உனக்காக இது பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்ல, எனக்காகவா அப்படிங்கும்போது சொல்லிட்டு நாத்தையும் சேர்ந்து இந்த நைட்டை ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. நார்த் வேற யூகேட்ட சவுத் ஆஃப்ரிக்காவுக்கு போகிறதோட இந்த சவுத் ஆஃப்ரிக்கா ரொம்ப நல்லா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு, அங்கே பார்த்து நரி வருது, இங்கே பாரு ஜீப்ரா கூட்டமாக வருதுன்னு சொல்லிட்டு 2 பேரும் என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் இந்த கப்பிள்ஸை காணிச்சோம்னா, இந்த பையும் டிம்மும் ஒரு இடத்துல ஸ்டார்டிங் மீட் பண்ணியிருப்பாங்களே, அந்த இடத்துக்கு பை டிம்மு கூட்டிகிட்டு போகிறான். டிம் அதில் போய் என்னட்டு, உன்னோட கார் சாவி ஏதாச்சும் இதுக்குள்ளே விழுந்துருச்சு அப்படிங்க மாதிரி கேட்கான். ஸ்டார்டிங் சிலிவன் கார் சாவியில் விழுந்துருச்சுன்னு சொல்லி தானே அவன் பேசியிருப்பான், அதை ஞாபகப்படுத்த மாதிரி கேட்க, பையன் அமைதியாக ஒரு மாதிரி சிரிக்கிறான். இவன் சிரிக்கிறத பார்த்துட்டு எதுக்கு சிரிக்கிற, இதுக்காக இங்கே வந்திருக்கோம் அப்படிங்க மாதிரி கேட்டா, பையன் அமைதியாகவே ஒரு வேளை இந்த மாதிரி உன்னோட உண்மையான கேரக்டரில் உன்னை நான் இங்கே பார்த்துருந்தேன்னா நிஜமாவே எனக்கு ஒன்று பிடிச்சிருக்குமா அப்படிங்க மாதிரி கேட்டுட்டு கண்ணெல்லாம் கலங்கி போயிடணும். எதுக்காக எல்லாமே பொய்யா இருந்து, ஒரு வேளை நீ உண்மையாகவே இருந்திருந்தானா இன்னத்துக்கு நம்ம எப்படி இருந்திருப்போம் அப்படிங்கிற மாதிரி இவன் ஏமாத்துனதை பற்றி யோசிச்சு ஒரு மாதிரி எனக்கு அழுக வருது. டிம் உடனே சாரி சொல்ல, எனக்கு எவ்வளோ நல்லா இருந்து தெரியுமா நாள், எனக்கு நீயா இருக்கிறது பிடிச்சிருக்கா, இல்லாட்டி முன்னாடியே அந்த டிம் மேலே எனக்கு லவ் இருந்தனால எனக்கு ஒன்று திரும்ப பிடிச்ச மாதிரி இருக்கான்னு தெரில. நான் நிறைய பேரை டேட் பண்ணதுக்கு காரணம் அவங்க எல்லார் கேரக்டர்லேயும் உன்னோட கேரக்டரும் இல்லை உன்ன மாதிரி ஏதாச்சும் ஒரு சின்ன விஷயம் இருக்குமான்னு நான் எதிர்பார்த்தேன், ஆனால் யாருமே உன்ன மாதிரி இல்லை அப்படிமே சொல்லி இவன் ஃபீல் பண்ணிட்டு இருக்க. டிம் பதிலுக்கு இப்போ இருக்கக்கூடிய எந்த டிம்மா இல்லாட்டி முன்னாடி இருந்த அந்த டிம்மா, எந்த டிம்மோட கேரக்டர் நீ மற்றவங்ககிட்ட எதிர்பார்க்குறேன்னு இவன் கேட்கான். பையன் எதுக்கு பதில் சொல்லலை, பொதுவாகவே என் வாழ்க்கை ஒரு மாதிரி அலங்கோலமாக தான் வந்து இருக்கும், இப்போ இந்த வாழ்க்கையில் தாத்தா கூட என்னை பிடிக்கல போல இருக்குது, அவருக்கு நார்த் மட்டும்தான் வேணுமா அப்படிங்க மாதிரி இவன் தேம்பி சொல்லி அழுதுகிட்டே வந்திருக்க. எனக்காக இங்கே யாருமே இல்லைன்னு வந்து சொன்னான். கூடவே உன்னை பார்க்கும்போது எனக்கு கோவம் தான் வந்து வரணும், ஆனால் எப்போல்லாம் உன்னை பார்க்கணும், எப்போல்லாம் நீ என்னை சுற்றி இருக்கதை நான் ஃபீல் பண்ணுறேனோ அப்போல்லாம் எனக்கு ரொம்ப வந்து ஹாப்பியாக இருக்குது, எனக்கு நீ கூட இருக்கும்போது ஹாப்பியாக இருக்குன்னு சொல்ல. டிம் இதை பார்த்துக்கிட்டு, நான் எப்போவும் நோட்டு எங்கேயும் போக மாட்டேன், யாரும் கூட இருந்தாலும் இல்லாட்டி நான் கூட இருப்பேன்னு சொல்லிக்கிட்டே அவன் கண்ணில் இருந்த அந்த கண்ணீரை வந்து தொடச்சி விட்டுட்டு இருக்கான். அழுதுகிட்டே டிம்மை பார்த்து, நம்ம 2 பேரால் எப்படி திரும்ப லவ் பண்ணிக்க முடியும், நீ என்ன 1 வருஷமாக ஏமாத்திருக்க, என்னால் எப்படி அதை வந்து மறக்க முடியும், எனக்கு இன்னும் இந்த டிம்மை நான் லவ் பண்ணுறேனா இல்லாட்டி முன்னாடி இருந்த டிம்மை நான் லவ் பண்ணிட்டு தான் இருக்கேனா, எந்த விஷயமே தெரியல,
என்னால் வெட்டிங்கில் நடந்த விஷயத்த கூட இனிமேல் மறக்க முடியல அப்படிங்கிற மாதிரியும் அழுதுகிட்டே சொல்ல, டிம்பத்திலுக்கு நீ எவ்வளோ நாள்னாலும் என் மேலே கோவமாக இருந்துக்கோ, நான் வாழ்க்கை ஃபுல்லாக உன் கூட தான் இருக்க போகிறேன் அப்படிங்கிற மாதிரி அவன் வாழ்க்கை ஃபுல்லாகவே நம்ம பைக் கூட தான் இருப்பான் அப்படிங்கிற விஷயத்த சொல்ல, ஒரு நிமிஷம் பையன் அமைதியாகிட்டு அப்படியே சைலண்டாக நம்ம டிம்மோட லிப்ஸை பார்க்க, பையதான் போய் நம்ம டிம்மை வந்து கிஸ் பண்ணுவான். டிம் அதுக்கப்புறம் மயிலில் நம்ம பையை கிஸ் பண்ண, இந்த கிஸ்ஸையும் கொஞ்சம் நேரமாக வந்து போகுது. இப்போ தான் 2 பேருக்கு இடையில இருக்க பிரச்சனைலாம் கொஞ்சம் சால்வ் ஆகி 2 பேரும் நல்லா இருக்க மாதிரி வந்து ஃபீல் ஆகுது. இப்படி கிஸ் பண்ணி முடிச்சுட்டு டிம் நம்ம பையை பார்க்க, உன்னதான் அழக்கூடாதுன்னு சொன்னீங்களா, எதுக்கு திரும்ப அழுதுட்டு இருக்கேன்னு சொல்லி அவன் கண்ணீர்லாம் தொடச்சி விட்டுட்டு இருக்க அப்படின்னு நம்ம பையை பார்த்துக்கிட்டு, இப்போ கூட அந்த குட்டி வாத்துங்கள்லாம் இருக்குமே அந்த மாதிரி நீ இருக்க அப்படிங்கிற மாதிரி வந்து இவன் காமெடி பண்ண, பையன் டென்ஷன் ஆகி அவன் காலையே மிதிக்கிறான். பின்னாடி இருந்து ஒரு சத்தம், டே படம் அப்பைகளா மாலை தான் வந்து க்ளோஸ் பண்ணியாச்சு, உள்ளாடி நீங்கள் 2 பேரும் என்ன பண்ணிட்டு இருக்கீங்கன்னு சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு டார்ச் லைட்டு வச்சு லைட் அடிச்சுக்கிட்டே கையில் ஒரு தட்டி பிடிச்சிட்டு இவங்களை துரத்திட்டு வரேன். டிம்மை பையோட கையை பிடிச்சி இழுத்துக்கிட்டே ஓடி போயிட்டு இருக்கான். பை எதுக்குடா நம்ம ஓட்டோம்னு கேட்டா, ஆமாம் இவெல்லாம் இந்த மாலோட ஓனரு, இவர் ஒன்றும் பண்ணாமல் அப்படியே இங்கே உட்கார வச்சிருக்கிறதுக்கு நம்ம திருட்டுத்தனமாக உள்ளாடி வந்திருக்கோம், வா ஓடுன்னு சொல்லிட்டு இவனை பிடிச்சிட்டு ஓட 2 பேரும் ஹாப்பியாக சிரிச்சுக்கிட்டே ஓடுறாங்க. மொத்தத்தில் 2 பேருக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை இந்த இடத்துலேயே சால்வ் ஆயிடுச்சுன்னு நினைக்கேன். ஒரு வாட்ச்மேன் பின்னாடி துரத்திட்டு வரும்போது நம்ம ஹாப்பியாக சிரிச்சுட்டு ஓடுவோம்னா ஒன்லே லவர் கூட ஓடுவோம், இல்லைன்னா ஃப்ரெண்ட்ஸ் கூட தான் வந்து ஓடுவோம். இப்போ பையன் லவர் கூட ஓடிட்டு இருக்கான், அதுவும் நியூ பாய் ஃப்ரெண்ட் ஆஃப்டர் டிவோர்ஸ். இந்த எபிசோட் கூட ரொம்ப ஹாப்பியாக முடிஞ்சிருச்சுல. இருந்தாலும் பையலும் போது அவனை பார்க்கும்போது ரொம்பவும் வந்து கஷ்டமாக இருந்து, அவன் கிராண்ட்பா விஷயத்தில் சொன்னது, ஃபஸ்ட்டு கிராண்ட்பா இவனை வீட்டை விட்டு போனே சொல்லலை, இவனாக தான் நான் எல்லாத்துக்கும் பொறுப்பேற்றுக்கின்னு போகணுன்னு சொன்னான். அப்போ கூட தாத்தா கேட்டிருப்பாரு, சீவாட்டு நீ இப்படி தான் ஒரு முடிவு எடுப்பியா, நீ இங்கேருந்து போனால் எல்லாம் சரியாயிருமான்னு. ஆனால் நம்ம பையன் அங்கேருந்து நம்ம மேலே தான் தப்புன்னு சொல்லிட்டு வெளியே வந்திருப்பான். ஒரு வேலையுமே அந்த வார்த்தையை சொல்லாமல் இருந்திருந்தா தாத்தா வேறு ஏதாச்சும் வேலை பார்த்துருக்கலாமோ என்னமோ, இல்லை தாத்தா மேலே தப்போ என்னமோ தெரில. எனக்கு இதுதான் வந்து ஃபீல் ஆச்சு, உங்களுக்கு என்ன ஃபீல் ஆச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இப்படியே இந்த எபிசோட் வந்து முடியுது. நெக்ஸ்ட் எபிசோடில் மீட் பண்ணலாம் காய்ஸ். நான் உங்கள் நீயும் நானும் ரியல் தமிழ். பாய்.